ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நல்ல வாய்ப்பை கிருபையாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வீடு தானே நினைச்சிராதுங்க. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் சிறு பிள்ளைகள் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்தில் கிருபை பெருகும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெரியவங்க ஆண்டவரை துதிங்க. வாலிபர்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தர் இறங்கி வருகிற நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நேரம். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வருவேன், வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, போன வாரத்தை பார்த்து அநேகர் இந்த உலகத்தில் இல்லப்பா, எங்களுக்கு கிருபையா ஒரு வாரம் தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை விட பலசாலிகளும் எங்களை விட அறிவில் சிறந்தவர்களும் அழகில் சிறந்தவர்களும் வல்லவர்களும் உலகத்தை விட்டு தாண்டி போகும்போது எங்களுக்கு கிருபையா ஒரு வாரத்தை தந்தீங்களே, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராதிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்யுங்கப்பா. ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவன் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து ஆராதிக்கிற கவனிக்கிற ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. வாசிக்கிற பிள்ளைகளுடைய அபிஷேகம் இருக்கட்டும். பாடுகிற ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய கிருபை வெளிப்படட்டும். தோத்திரம், தோத்திரம். ஆண்டவரே, சங்கீதங்கள், சாட்சிகள், ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் பேச போறதுக்காய் ஸ்தோத்திரம். வானத்திற்கு பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்மை ஆராதிக்க எங்கள் வாழ்வில் நீர் தந்த மேன்மைக்காய் மகிமைக்காய் ஸ்தோத்திரம். ஷிபிடா கத்துனாலபா கத்தியானா உடபனகிஷாலபா ஹந்துனாரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல தேவ கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் வேளையிலே ஆராதனை வேளையிலே அற்புதம் வெளிப்படுவதாக இன்னைக்கு சங்கீதம் ஆண்டவர் வார்த்தையின் மேல ரகசியம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. இது டெலிவிஷன்ல ஆண்டவரே அல்லது யூடியூப் மூலமா அல்லது அந்த தூர இடத்துல வாட்ஸ்அப் மூலமா ஃபேஸ்புக் மூலமா யார் கவனிக்கிறார்களோ எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, கிருபைக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள், எங்கள் கடமை மட்டும் நாங்கள் செய்கிறோம். கர்த்தர் உயர்ந்தரும் சிறந்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாடி ஆராதிக்க போகிறோம். நாங்கள் ஒரு பரிசுத்தவான் சொன்னார், ஸ்தோத்திரம், 2 நேரம் ஜெபம் பண்றதும் ஒரு முறை பாடுறது சமமா, ஒரு முறை பாடுறது 2 நேரம் ஜெபிக்கிறது சமமா. அதை உணர்ந்து பாடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆவியில நிரம்பி ஒரு திருச்சபையிலிருந்து எப்படி ஆராதிப்போமோ அந்த உணர்வோடு கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் அருமையான பாடல் ஆராதனையை அருமையான பாஸ்டர் ஜோயல் நேசராஜ் அவர்கள் குழுவினர் நடத்துவார்கள். சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை வரவேற்பை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நாம் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பொதுவாய் நாம் பாடல் பாடும் போதும் செபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் அடிக்கடி ஒரு வார்த்தையை நாம் உச்சரிப்பது உண்டு. ஹalleluya, அல்லேலூயா என்று சொல்லி, நமக்கு பேர் கூட அல்லேலூயா கூட்டம் என்று சொல்லி, அல்லேலூயா என்று சொன்னால் பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு துதி என்று சொல்லி அர்த்தம். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்கீதம் 150 சங்கீதங்கள் இருக்கிறது. அதில் கடைசி சில சங்கீதங்களை பார்க்கும்போது அல்லேலூயா சங்கீதம் என்று சொல்லி அழைக்கப்படும் சில சங்கீதங்கள், சில வசனத்தை நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. சங்கீதம் 146 1ஆம் வசனம், அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அந்த சங்கீதம் முடியும் போது 10ஆம் வசனம் பாருங்க, ஆமென், உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார், அல்லேலூயா, ஆமென், அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147 கடைசி வசனம், அவருடைய நியாயங்களை அறியாமற் போகிறார்கள், அல்லேலூயா,
148 சங்கீதம் ஆரம்பிக்கும் போதும் அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சங்கீதம் முடியும் போதும் அல்லேலூயா என்று முடிகிறது. 149 சங்கீதம் அதே போலத்தான் அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9 வசனம், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலூயா. சங்கீதம் 150 அல்லேலூயா, தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அந்த வசனம் முடியும் போது சங்கீதம் 150 சங்கீதம் முடிகிற நேரத்தில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா என்று சொன்னால் ஹல்லேலூயா, யாஹுவே, யாஹுவேவுக்கு எங்களுடைய துதிகள், யெகோவா தேவனுக்கு எங்களுடைய துதிகள், ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி அர்த்தம். நாம் கர்த்தரை இணைந்து துதிக்க போகிறோம். உலக நாடுகள் முழுவதும் இந்த ஒரே வார்த்தையை எல்லா பாஷையிலும் உச்சரிக்கிறார்கள், அல்லேலூயா என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இணைந்து நாம் பாடுவோம். யெகோவா சாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசியே அல்லேலூயா, யெகோவா ஈரே அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், வெட்கப்படாம அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிங்க. கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. யெகோவா சாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசியே அல்லேலூயா, யெகோவா சாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசியே அல்லேலூயா, யெகோவா ஈரே அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே அல்லேலூயா. சொல்லுவோம். யெகோவா ஈரே அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சாரோனின் ரோஜாவே, சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, லீலி புஷ்பமே அல்லேலூயா, சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா, ரோசல் சாரோன் அல்லேலூயா, அழகில் சிறந்தவரே, அழகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, அழகில் சிறந்தவரே அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றரவாளனே பாடுவோம். தேற்றரவாளனே அல்லேலூயா, பலத்தின் ஆவியே அல்லேலூயா, தேற்றரவாளனே சத்தியாவியே பாடுவோம். சத்தியாவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, சத்திய ஆவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஷபரந்தனா பந்தவரா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யெகோவா சாலோம் அல்லேலூயா, யெகோவா நிசியே அல்லேலூயா, யெகோவா சாலோம் அல்லேலூயா, ஜீசஸ் அல்லேலூயா, யெகோவா ஈரே அல்லேலூயா, பரிசுத்த பிதாவே அல்லேலூயா, யெகோவா ஈரே ஜீசஸ் பரிசுத்த பிதாவே அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேற்றரவாளனே அல்லேலூயா, பலத்தின் ஆவியே அல்லேலூயா, தேற்றரவாளனே அல்லேலூயா, அல்லேலூயா, பலத்தின் ஆவியே சத்தியாவியே, சத்தியாவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, சத்தியாவியே அல்லேலூயா, பரிசுத்த ஆவியே அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவநாமத்தை உயர்த்துவோம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்திரரவு வீணையோடும் சுரமண்டத்தோடு வாசிக்கும் சுரமண்டத்தோடும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவது நல்லது. ஹalleluya. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya, 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 அல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்கள். ஹalleluya, 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 ஜீசஸ், ஹalleluya. நீர் ஒருவரே தூயவர். ஓரி மாமா ஷம்தலா பாபா தினாராஷ்யந்தலா ராமா. ஹalleluya, ரிமாந்தோ ரோஷ்யந்திரி அந்தலா. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவ ராஜாதிராஜ் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவ ராஜாதிராஜ் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கு. துணையாளரேன் பாடுவோம். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களால் கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களால் கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை, ஆராதனை, எல்லா கணம் எல்லா மகிமை உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. மாத்திரம் ஆராதனைக்குரிய. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆராதனை உமக்கே. வெண்மேகமே பாடுவோம். வெண்மேகமே, வெண்மேகமே வெளிச்சம் தாரும் நேரமே. வெண்மேகமே, வெளிச்சம் தாரும். அபிஷேகமூட்டி, அபிஷேகமூட்டி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூட்டி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை,
ஆராதனை ஆராதனை பாடும் ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே இறந்தவரும் இருக்கிற வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை. அவர் மாத்திரம் பெரியவர். ஹalleluya ஹalleluya ஜீசஸ் ஹalleluya. அவரை பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். அவருடைய துதி விளங்குவதாக. அவரை துதிப்போம். ஹalleluya நீ நல்லவர். ஹalleluya ஹalleluya ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை ஹalleluya ஹalleluya Hallelujah, 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 hallelujah. நான் உன்னோடு கூட செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமென். நான் உன்னோடு கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய கோலும் கர்த்தருடைய தடியும் உங்களை தேற்றுவதை ஜனங்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் நம் கூட இருக்கிறார். அவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் கூட இருக்கிற கர்த்தர். இருக்கிற பலத்தோட போ நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். கர்த்தர் கூட இருக்கிறவர். அவர் யெகோவா சம்மா. அவர் நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல். நான் இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். கர்த்தர் உயர்ந்தவர். கர்த்தர் கூட இருக்கிறவர். ஹalleluya ஷரமந்திரதலரமஷ்யந்தரே ஹalleluya ஹalleluya. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர். நாம் அவன் ஆண்டவரை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராயிருக்கிறார். நான் நம்முடைய காரியங்களுக்காக பாரப்பட்டு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கிற நேரத்தில் அவர் நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு நமக்காக நியாயம் தீர்க்கிறவராய் வெளிப்படுவார். ஆனால் இந்த நேரத்தில் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர். அவர் உயர்ந்தவர். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். ஹalleluya அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். ஆராதிக்கிற நாம் ஆண்டவரை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா? ஒரு நாள் யோவான் ஆண்டவரை பார்க்கும்போது மாம்சமான கண்ணில் இயேசுவை யோவான் அப்போஸ்தலன் பார்க்கும்போது தலையில் முற்கிடம் சூடப்பட்டவராய் பார்த்தார். காலில் ஆணி அறையப்பட்டவராய் பார்த்தார். விழாவில் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறவராய் பார்த்தார். கண்களில் கண்ணீர் வடிகிறதை பார்த்தார்.
இப்படி யோவான் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் இருந்த நாட்களில் பார்க்கும்போது அவரை பார்த்த விதம் எல்லாம் வித்தியாசமானது. ஆனால் என்றைக்கு ஆவிக்குள்ளாய் போனாரோ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பார்த்த விதம் வேறு. ஆண்டவர் ஆராதிக்கிற நபர் ஆண்டவருடைய பாடுகளை பார்த்து அவர் ஒன்றும் இல்லாதவர் என்று சொல்லி, பலவீனமான பாண்டம் என்று சொல்லி நாம் முத்திரை போடுவதல்ல ஆராதனை. அவர் பலத்துக்குரியவர் என்று சொல்லி அவருடைய சுவாபங்களை பார்த்து ஆராதிப்பதுதான் ஆராதனை. ஹல்லேலூயா. அன்றைய வேதனையோடு கண்ணீரோடு பாடுகளோடு சிலுவையோடு பார்த்த அந்த யோவான் வெளிப்படுத்த புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் ஆராதனைக்குரிய ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சரசும் மயிரும் வெண்பஞ்சி போல உறைந்த மலையை போல வெண்மையாயிருந்தது. ஆனால் ஒரு நாள் இயேசுவை பார்க்கும்போது முற்கிடம் சூடப்பட்டவராய் தலையில் காயத்தோடு தலை முழுவதும் இரத்த குளத்தோடு தெரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் முன்பதாக அவர் வெண்மை பஞ்சை போல் அவருடைய சிரசு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்னி சோலை போன்ற கண்கள். அன்றைக்கு கண்கள் கலங்கினது. வேதனையை சகிக்க முடியாமல் அவர் கண்ணீர் வடித்தார். ஆனால் இன்றைக்கு அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்கள் இருக்கிறது. அவருடைய பாதங்கள் உரைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு அவருடைய கால்களில் ஆணிகள். ஆனால் இன்றைக்கு ஆமென் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதத்தை உடையவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சல் போல் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் உடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போனது. ஆனால் அன்றைக்கு அவருடைய சத்தம் அழுகையின் சத்தம். என் தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சத்தத்தை இன்றைக்கு யோவான் கேட்டார். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குள்ளாய் மாற்றப்படும் போது கர்த்தருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் போல சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். ஆனால் அன்றைக்கு அவருடைய கரத்தில் ஆணி, இன்றைக்கு அவருடைய கரத்தில் 7 நட்சத்திரங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் இருக்கிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல் இருக்கிறது. நான் அவரை கண்டபோது செத்தபடி போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிருள்ளவராய் இருக்கிறேன். ஆமென் என்று சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமானார். அன்றைக்கு அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆராதனைக்குரியவராய் உயிரோடு இருக்கிற கர்த்தரை அவர் வெளிப்படுகிறார். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்மோடு கூட சேர்ந்து இந்த கவிகளை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. சொல்லுவோம். கேருபீன்கள் ஓயாமல் துதிக்கப்படத்தக்கவர் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே.
உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆஹா ஹல்லேலூயா 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 ஜீசஸ் ரிமமம சந்தேரி அந்தலரபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். மகிமை உமக்கு, கனம் உமக்கு ஆண்டவரே. ஒரு ஆதியும் அந்தமுமானவர். பரிசுத்த வேதாகம் ஆரம்பிக்கும் போது ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. பரிசுத்த வேதாகம் கடைசி வெளிப்படுத்தல் கடைசி வசனம் முடியும் போது ஆமென் என்று முடிகிறது. இயேசு கிறிஸ்துடைய நாமத்தோடு ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தோடு வேதாகம் முடிவடைகிறது. ஆண்டவர் அவ்வளவு கணத்திற்குரியவர். He is the beginning and the end. ஹல்லேலூயா. நம் ஆராதித்த ஆண்டவர் அவர் வல்லமை நிறைந்தவர். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமை கர்த்தருக்கு மாத்திரம் உரித்தாகட்டும். ஹல்லேலூயா. Praise the Lord. இருந்த வண்ணமாக ஜெபம் பண்ண போகிறோம். இருந்த வண்ணமாக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஹல்லேலூயா. தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று வாசிக்கிறோம். பாரத்தோடு ஜெபிக்கலாம். ஜெபங்களை கட்டாயம் ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. ஆமென். தலைகளை தாழ்த்தி இருக்கிற இடத்துல கண்களை மூடி பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிப்பது நம்ம மேல் விழுந்த கடமை. ஜெபிக்கிற குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வகைகளை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Glory be to God. மகு ஸ்தோத்திரம் தகப்பனே, மகு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ glory to God. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசம் ஒரு நல்ல தேசம்ப்பா. எங்கள் தமிழ்நாடு ஒரு நல்ல ஆசீர்வாதமான தமிழ்நாடு ஆண்டவரே. இதில் எங்களை பிறக்க செய்து, வளர செய்து, அழைத்து, அபிஷேகித்து உடைய பிள்ளையாய் மாற்றி ஆராதிக்க வைத்தீரே, தோத்திரம். எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். தேசத்தில் பணியாற்றுவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரவளை ஆசீர்வதியும். தன்னார்வ தொண்டர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்திலே வெளியேறும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரித்தோருக்கும் உயிரோடுக்கு நடுவாக மோசே நின்றது போல இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகி நாங்கள் நின்று ஜெபிக்கிறோம். இப்படி ஆளுகை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி. குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டில் சென்னை மாநகரத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் வளம் நிறைந்த ஒரு தமிழ்நாடு. அதில் குறிப்பாய் சென்னை ஒரு ஆசீர்வாதமான தமிழ்நாடு. அப்போ கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிற தமிழ்நாடு ஆண்டவரே. அதில் தலைநகரம் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்களப்பா ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஃபேக்டரிஸ் அடைக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூடம், கல்லூரி அடைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரத்தில் திறக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. மருத்துவமனையில் வியாதியா இருக்கிற மக்களை குணமாக்குவீராக. ஹல்லேலூயா. மரணம் நிறுத்தப்படட்டும் ஆண்டவர். இந்த கொள்ளை நாயில ஒரு நபர் மரிக்க கூடாதப்பா. கர்த்தர் எங்கள் தேசத்துக்கு அற்புதங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த மீட்பு பணியில் தங்களை இணைத்திருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, போலீஸ் அல்லது தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க, தன்னார் வாலண்டியர்ஸ் எல்லாரும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. தோத்திரம், தோத்திரம். எங்கள் நாட்டை நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காய் தோத்திரம். அத்தனை கடைகளும் திறக்கப்படட்டும். அத்தனை மால்களும் திறக்கப்படட்டும். அத்தனை பள்ளிக்கூடம், கல்லூரிகளும் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. முடங்கி கிடக்கிற திருச்சபைகள் திறக்கப்படட்டும். வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படட்டும். அதுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள் வேகமாக இந்த வியாதி குறைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபங்களை கேட்டு அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம்.
ஒரே மக ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். வேலை இழந்திருக்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாதியோ துன்பத்தோடு இருக்கிற மக்களை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. பிரசவ நாட்கள் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை தருவீராக. திருமண வயதில் இருக்கிற தம்பி தங்கச்சிமாருக்கு திருமண காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. படித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் ஹல்லேலூயா சரியான குடும்ப ஜெபம் இல்லாம, தனி ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, ஆராதனை இல்லாம, ஆவிக்குரிய சோர்ந்து போனவர்களை தட்டி எழுப்புகிற நேரமாய் இது மாறுபடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பின்வாங்கி போனால் அவன் மேலே ஆத்துமா பிரியமாயிராது என்று சொன்னீரப்பா. எல்லா பின்மாற்றத்தின் ஆவிகளும் ஒவ்வொரு வாழ்க்கை விட்டு குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்ப சாபங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. குடும்ப பிரிவினைகள், குடும்ப சண்டைகள், போராட்டங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே. எல்லா குடும்பம் உங்க குடும்பப்பா. அவங்களை ஆசீர்வதித்திருங்கப்பா. உடைய கிருபை தாங்கட்டும். மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் முடங்கி இருக்கிற பிள்ளைகளுக்காய் தோத்திரம். வர இருக்கிற பிள்ளைகளை தடைகளை மாற்றி கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆக. ஹல்லேலூயா. வியாதி துன்பங்களுக்கு பிள்ளைகளை விளக்குவீராக ஆண்டவரே. அரபு நாடுகளில் அன்று பணியாற்றி ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை பாதுகாத்து நீ ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நல்ல கனத்துக்குரிய சுவிசேஷர்களுக்காய் போதகர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் அவர்கள் சோர்ந்து விடாதபடி ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. தொடர்ந்து சங்கீத பொதிகள் செய்திகளில் உடைய கிருபை வெளிப்படட்டும். மீட்பர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். இருக்கிற இடங்களில் கரங்களை உயர்த்தி கம்பீரமா சொல்லுங்கள். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோம் ஆகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. ஆமென். God bless you. பக்கத்துல கை கொடுத்து மனைவியோ புருஷனோ பிள்ளைகளோ பெற்றோரோ தாத்தா பாட்டியை கை கொடுத்து கம்பீரமா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. இந்த நேரத்தில் அன்பான பாஸ்டர் டேனியல் அவர்கள் வந்து சங்கீதம் 1 வாசிப்பார்கள். நாம் உட்கார்ந்தோ எழுப்பி நின்றோ வசனம் மாதிரி வசனம் வாசிக்கலாம். இன்னைக்கு சங்கீத பகுதியிலிருந்து அன்பான பாஸ்டர் ஜோயல் நசராஜ் அவர்கள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை தருவார்கள். Praise the Lord. சங்கீதம் 1 சங்கீதத்தை நாம் யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I consider it is a great opportunity and privilege to share God's word among you. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது எனக்கு இது கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். Indeed, it is a great joy and privilege to receive God's presence and enjoying the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதிலும் அனுபவிப்பதும் நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். I greet you all in the name of our Lord Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். May God continue to bless you. ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. Let's come to the passage which we read in this morning. நாம் வாசித்த சங்கீதத்துக்கு நேராக நாம் நம்முடைய கவனத்தை திருப்பலாம். Psalm number 1. சங்கீதம் 1. You may be astonished because 2 weeks back I was preaching about this Psalm number 1. நான் ஏற்கனவே இந்த சங்கீதத்தை குறித்து 2 வாரத்திற்கு முன்பு நான் இதை பிரசங்கித்தேன். நீங்கள் அதை குறித்து ஒருவேளை ஆச்சரியப்படலாம். You may think that what he is going to preach from here. Already he explored this psalm. ஏற்கனவே இந்த சங்கீதத்திலிருந்து அவர்கள் விளக்கி விட்டார்கள். மறுபடியும் இதிலிருந்து என்ன சொல்ல போகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஆச்சரியப்படலாம். I am not going to explore this psalm. May God is going to speak something from this passage. நான் இதிலிருந்து விளக்க விரும்பவில்லை. ஆண்டவராகிய தேவன் உங்களோடு இந்த சங்கீதத்தின் மூலமாய் பேசுவாராக. It might be a will of God that I have to preach from this particular passage.
இது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இந்த சங்கீதத்திலிருந்து நான் மீண்டும் உங்களோடு பேசுவது. Psalm number 1, as we know about this psalm, it is called as a blessed psalm. ஆசீர்வதிக்கப்பட்ட சங்கீதம் என்று இது அழைக்கப்படுகிறது என்று நாம் அறிவோம். We will study about from this passage about a righteous man and unrighteous man. நாம் ஏற்கனவே இதிலிருந்து நீதிமானை பற்றியும் துன்மார்க்கனை பற்றியும் நாம் படித்தோம். And we studied about the life of righteous man, which is bearing fruitful. நாம் ஏற்கனவே நீதிமானுடைய வாழ்க்கை பற்றியும் கனி கொடுக்கிற நீதிமானுடைய வாழ்க்கை பற்றியும் நாம் படித்தோம். And also that end of the wicked man and the life of wicked man, which is like chaff. பதரை போல இருக்கிறதான துன்மார்க்கனுடைய வாழ்க்கை பற்றியும் ஆசீர்வதிக்கப்பட்ட நீதிமானுடைய வாழ்க்கையின் முடிவை பற்றியும் நாம் படித்தோம். And mainly we were learning about blessed man. What is the life of blessed man? How he became blessed. நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனை பற்றியும் எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்பதை பற்றியும் நாம் இந்த சங்கீதத்தின் மூலம் படித்தோம். Last 2 weeks back we were studying about the blessed man, the practice of blessed man, and the power of blessed man, and the permanency of blessed man. நாம் ஏற்கனவே 2 வாரத்திற்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனின் அல்லது பாக்கியமான மனிதனின் பண்புகளை பற்றியும் அவனுடைய முயற்சி, அவன் செய்கிற காரியங்கள், அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய ஆசீர்வாதமான முடிவு போன்ற காரியங்களை நாம் படித்தோம். My translator forget that message, that's why he is speaking something extra. Practice of blessed man. பாக்கியவானின் பயிற்சிகள் அல்லது பாக்கியவானின் பழக்க வழக்கங்கள். Then power of blessed man. பாக்கியவானின் திறமை. Then third one, permanency of blessed man. பாக்கியவானின் நிரந்தரமான ஆசீர்வாதம். 3 points I was shared about the righteous man. 3 காரியங்களை குறித்து, 3 நீதிமானின் 3 பழக்க வழக்கங்களை குறித்து நான் பேசினேன். Today I am going to enlighten this preaching is characteristics of the successful believer. நான் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே characteristics of the successful believer, வெற்றி உள்ள ஒரு விசுவாசியின் பண்புகளை குறித்து உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். If anyone have to be as a successful believer, they have to go through some good characteristics. ஒரு மனிதன் வெற்றியுள்ள ஒரு விசுவாசியாய் அவன் இருக்க விரும்புவானே ஆனால் அவன் சில பண்புகள் வழியாய் அவன் சென்று தான் ஆக வேண்டும். Of course everybody have the personality and we have good character and we have our own personality like characteristics. நிச்சயமாக எல்லாருமே அவரவருடைய வாழ்க்கையில சில நல்ல நல்ல குணங்கள் பண்புகளை பெற்றிருப்பதுண்டு. We are going to discuss something about successful believer. நாம் இந்த நாளிலே வெற்றியுள்ள விசுவாசியின் பண்புகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். For that I chosen for verses 1 through 3. நான் அதற்காக சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 1 3 வசனங்களை தெரிந்து கொண்டேன். Verse 1 is talking about the power of the successful believer. சங்கீதம் 1வது வசனம் நல்ல வெற்றியுள்ள விசுவாசியின் திறனை குறித்து பேசுகிறது. The power of the successful believer, வெற்றியுள்ள விசுவாசியின் திறன், which means efficiency, in other word competencies. அதற்கு அடுத்த அர்த்தமாக இயக்கு திறன் அல்லது திறன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Greater energy efficiency. The power of successful believer is greater energy efficiency. இந்த திறமையுள்ள விசுவாசியின் குணநலன்களில் ஒன்று நன்றான திறன் அல்லது இயக்கு திறன் என்று பார்க்கிறோம். Then second verse is talking about the pleasure of the successful believer. இரண்டாவது வசனம் வெற்றியுள்ள விசுவாசியின் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறது. The third verse is talking about the prosperity of the successful believer. மூன்றாவது வசனம் வெற்றியுள்ள விசுவாசியினுடைய செழிப்பை குறித்து பேசுகிறது. So from these points what we learn is a successful believer. That's what we are emphasizing, the successful believer. Of course we are believers,
but we must become as a successful believer. நாம் விசுவாசிகளாய் இருக்கிறோம், ஆனால் நாம் வெற்றியுள்ள விசுவாசிகளாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த சங்கீதம் 1வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்கள் தெளிவாய் பேசுகிறது. We were failed in lot of situations, in lot of circumstances. We lost our occupation of believing. நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தில் பல நேரங்களில் தோல்வி அடைந்தவர்களாக காணப்படுகிறோம். Today may God wants to encourage you and he wants to build you as a successful believer. ஆண்டவராகிய தேவன் இந்த நாளிலே உங்களை ஒரு வெற்றியுள்ள விசுவாசியாக மாற்றும்படி பிரயாசப்படுகிறார். I want to empower and I want to mention and emphasize point number 1 only. நான் இந்த நாளிலே முதலாவது காரியத்தை மட்டும் உங்கள் மத்தியிலே தெளிவாய் பேச விரும்புகிறேன். Already I was discussing about verses 2 and 3 last sermon which I was talking about blessed man. நான் ஏற்கனவே உங்கள் மத்தியிலே பேசினது 2 மற்றும் 3வது வசனத்தை குறித்து தெளிவான விதத்தில் நான் உங்களோடு பேசினேன். What is the pleasure of the successful believer? He says meditate the law of God day and night. வெற்றியுள்ள விசுவாசியின் வாழ்க்கையின் பண்பு என்ன? அவர்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பார்கள். Pleasure of the successful believer verse 2. ஆசீர்வதிக்கப்பட்ட 2வது வசனத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது பாக்கியமான மனிதனுடைய வாழ்க்கை அவர்கள் இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிப்பார்கள். Then third one, the prosperity of the successful believer is like the tree planted by the water, is a prospering tree bearing fruits, the leaf not be withered. அந்த பாக்கியமான மனிதனுடைய செழிப்பை குறித்து பார்க்கும்போது அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவன், தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறவன், இலையுதிராத மரத்தை போல் இருக்கிற மனிதனாய் இருக்கிறான். There are 3 aspects to become as a successful believer. I want to mention verse 1, the power of the successful believer. 3 காரியங்கள் வெற்றியுள்ள விசுவாசியாய் மாறும்படி 3 காரியங்களை பார்க்கிறோம். அதில் முதல் காரியம் let me say, the blessed is the man who walk not the counsel of ungodly. அதுல முதல் காரியத்தை நாம் பார்க்கிறோம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். Then second, nor stand in the path of sinners. 2வது காரியம் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். Nor sit in the seat of scornful. 3வது காரியம் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். There are 3 kind of people. One is ungodly, which means wicked man. Second one is sinner. Third one is scornful. 3 வகையான மனிதர்களை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். 1 துன்மார்க்கன், 2 பாவி, 3வது பரியாசக்காரர். We are encounter with the 3 people day to day life. Mockers means scornful, and wicked man, which means ungodly, and sinners. நாம் அனுதின வாழ்க்கையிலே இந்த 3 மனிதர்களை அதிகமாய் சந்திக்கிறோம். துன்மார்க்கர், பாவிகள், பரியாசக்காரர், இந்த 3 பேரையும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறோம். If we able to overcome this 3 person, surely we will become as a successful believer. நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில இந்த 3 பேரையும் நாம் மேற்கொள்ள பழகிக்கொள்வோமே ஆனால் நிச்சயமாகவே நாம் வெற்றியுள்ள விசுவாசிகளாய் காணப்படுவோம். Oh dear young people who are hearing my voice, let me tell you and urge you and encourage you, you have to overcome the 3 people, sinners and mockers and wicked people. அநேக வாலிபர்கள் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை யாவரையும் உற்சாகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்நாட்களில் இந்த 3 பேரையும், துன்மார்க்கன், பாவி மற்றும் பரியாசக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொள்ள பழகிக்கொள்ளுங்கள். From those 3 points, what we are going to learn is this first one. What is the power of successful believer is he does not believe like wicked people. வெற்றியுள்ள விசுவாசி ஒரு நாளும் துன்மார்க்கனை போல விசுவாசிக்க மாட்டான், நடந்து கொள்ள மாட்டான். In literal Tamil word, நம்ப மாட்டான், not trusting. துன்மார்க்கனை போல ஒருபோதும் நம்புவதில்லை. Who walk not in the counsel of ungodly. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். What is the power of successful believer is he does not believe like wicked. அவன் ஒரு நாளும், அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசி என்பவன், அவன் ஒரு நாளும் துன்மார்க்கனை போல நம்புவதில்லை. Let me tell you, there are a lot of problems and isolating
is happening in all the families because of ungodly counseling. இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தனிமைப்படுத்தல்களுக்கும் காரணம் அவர்கள் துன்மார்க்கனுடைய ஆலோசனையை நம்பினபடியினால். We are inclining our ears to ungodly counseling. நாம் துன்மார்க்கமான ஆலோசனைகளுக்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்க்கிறோம். What the successful believer does is he does not believe the unwanted counseling. ஒரு நல்ல வெற்றியுள்ள விசுவாசி ஒருபோதும் தன்னுடைய செவியை துன்மார்க்கமான ஆலோசனைக்கு சாய்ப்பதில்லை. Yeah, of course we need counseling, but we have to make sure that is it right or not, is it truthful or not, we have to think through that. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நமக்கு ஆலோசனை என்பது தேவை. ஆனாலும் அந்த ஆலோசனை சரியானது தானா, நம்ப தகுந்தது தானா என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கு. We have to think before believing. We have to think twice. நாம் நம்புவதற்கு முன்பதாக அதை 2 முறை அல்லது அதற்கு அதிகமான முறை நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We know about Ahithophel, who was giving counseling to David and Absalom. It was as a word of God. அகித்தோப்பேல் என்கிற மனிதனை குறித்து நாம் அறிவோம். அவன் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தான் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவனுடைய ஆலோசனை குறித்து வேதம் சொல்லும்போது அவன் அந்த வார்த்தைகள் அனைத்தும் தேவனுடைய வார்த்தை போல் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். But David understood, oh, is it not the God's word? ஆனால் தாவீது அதை சரியாக புரிந்து கொண்டான், இது தேவனுடைய வார்த்தை இல்லை என்பதை. But Absalom, he believed and he trusted that counseling. That's what he died. ஆனால் அப்சலோம் அதை விசுவாசித்தான், அதை அப்படியே நம்பினான், அது கர்த்தருடைய வார்த்தை என்று எடுத்துக்கொண்டான். Let me come to this familiar passage which is that in Genesis chapter 3, Adam and Eve. There was a counselor, serpent. He came in between Adam and Eve. He was giving counseling, free advising, free counseling to Eve. நாம் நன்றாக அறிந்த ஒரு பகுதி தான் ஆதியாகமம் 3வது அதிகாரம். அதிலே சர்ப்பமானது ஆலோசனைக்காரராய் செயல்பட்டதை பார்க்கிறோம். அது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையிலே ஆலோசனைக்காரராக செயல்பட்டது. We should not think that nobody will say that evil counseling to me. We have evil counseling every day, but it is our duty to realize it is right or wrong. நாம் ஒரு காலம் நினைக்க கூடாது எனக்கு யாரும் தவறான ஆலோசனைகளை சொல்லுவதில்லை என்று சொல்லி. நம்மை சுற்றிலும் நம்மை நெருங்கி அநேக தவறான ஆலோசனைகள் காணப்படுகிறது. ஆனால் இது நம்முடைய வேலை என்ன என்றால் அதில் எது சரி எது தவறு என்று சொல்லி நிதானிக்கக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். Adam and Eve, they become naked people because of their belief ungodly counseling. ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகளாய் மாறி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த தேவபக்தி இல்லாத துன்மார்க்கமான ஆலோசனையை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக. ரொம்ப பாரத்தோடு நான் இதை சொல்லுகிறேன். with my lot of burden I am saying this. நான் பாரத்தோடு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிற காரியம், first evil counseling is come from first our own family. முதலாவதாக தவறான ஆலோசனைகள் நம்முடைய குடும்பங்களிலிருந்து தான் தோன்றுகிறது. யாக்கோபுக்கு உங்க அம்மா தான் ஆலோசனை கொடுத்தாங்க, தவறான ஆலோசனை. For Jacob, his mother has given the counseling. அது நல்ல ஆலோசனை அல்ல. It was not good counseling. அதனால நான் எப்பவும் கொஞ்சம் அவேரா இருப்பேன். வீட்டில் குடும்பத்தார் கொடுத்தால் ஆலோசனையும் கொஞ்சம் யோசித்து நிதானி தருகிறது உண்டு. So often I used to think about the counseling which my parents has given to me. சொந்தங்களும் கூட தான். And relations also. யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு தெரியும். யோவான் ஸ்நானகன் தலை போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? We know about John the Baptist. We know that why his head beheaded. Because of
the counseling of the mother. அந்த அம்மா அந்த பொண்ணு கேட்குது, அந்த பொண்ணு அந்த அம்மா ஆலோசனை கொடுக்குது. அந்த வார்த்தை அப்படி எழுதப்பட்டிருக்கும், தாய் ஆலோசனை கொடுத்தா யோவான் சானுடைய தலையை கேளு. So the daughter of Jairus went to her mother and asked, what should I ask to king? So her mother told, you ask the head of John. ஃபர்ஸ்ட் குடும்பத்திலிருந்து தான் தவறான ஆலோசனை எழும்பும். ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ். The evil counselings are starting from our family first. செகண்ட், ரெண்டாவது வந்து நண்பர்கள் மத்தியிலிருந்து தொடங்கும். அதாவது தாவீது பின்பதாக சாலமோன் ராஜ்யபாரத்துக்கு வந்தார். Secondly, it is starting from friends. After Saul, David became king. அதுக்கு பின்பதாக ராஜ்யபாரம் ரெண்டாய் பிரிக்கிறது யெரொபெயாம் ஜெரொபெயாம். அதுல என்ன நடந்தது தெரியுமா? ஏன் ராஜ்யபாரம் பிரிக்கப்பட்டது தெரியுமா? அவர்கள் முதியோர்கள் கொடுத்த ஆலோசனை கேட்கல, இளைஞர் வாலிபருடைய ஆலோசனை கேட்டான், ஃப்ரெண்ட்ஸுடைய ஆலோசனை கேட்டான், முடிஞ்சது. After that, the kingdom was divided into two. Israel went to Jeroboam and the Judah went to Jeroboam. So, but why it was divided into two? Because they heard the wicked counseling of youth. இப்படி பல காரியம் சொல்ல முடியும். I can tell many things to you. அதே மாதிரி தான் நண்பன் அகித்தோப்பியேல். குடும்பத்திலிருந்து ஆலோசனை எழும்பும், தயவாய் உங்களுடைய பிள்ளைகளுக்கு துன்மார்க்கமான ஆலோசனையை கொடுக்காதீங்க, உங்க பிள்ளைகள் அப்படியே நம்பிடுவாங்க. தயவு செய்து நான் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், உங்க பெற்றோர் கொடுக்கிற துன்மார்க்கமான ஆலோசனையை தயவு செய்து கேட்கவே செய்யாதீங்க. So I request all the children, all the parents, don't give ungodly counseling to your children, and I urge all the children, don't get evil counseling from your parents. Time is running fast. He does not believe like wicked. நேரம் வேகமாய் ஓடுகிறபடினாலே நான் அடுத்த காரியத்துக்குள் போகிறேன். ரெண்டாவது காரியம், துன்மார்க்கன் ஒரு நாளும் வெற்றியுள்ள விசுவாசி துன்மார்க்கனை போல நடந்து கொள்வதில்லை. Second one, he does not behave like wicked. ரெண்டாவது காரியம், துன்மார்க்கனை போல வெற்றியுள்ள கிறிஸ்தவன் அல்லது வெற்றியுள்ள விசுவாசி தன்னுடைய குணநலன்களிலே அவன் துன்மார்க்கனை போல நடந்து கொள்வதில்லை. He does not behave like wicked. துன்மார்க்கனை போல அவன் ஒரு காலம் நடந்து கொள்வதில்லை. Nor stand in the path of sinners. அவன் பாவிகளுடைய வழியில் ஒருபோதும் அவன் நிற்பதில்லை. It was a successful believer's characteristics. இதுதான் வெற்றியுள்ள விசுவாசியுடைய பண்பு. What we doing? We are standing in the path of sinners and we are practicing what he is doing. நாம் அநேக நேரங்களிலே பாவிகளுடைய வழிகளில் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். Oh, behavior is most powerful things to show us what we are. குணநலன்கள் என்பது நாம் யார் என்பதை அதிக நேரம் வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. There is a saying, before talking they are watching our walking. ஒரு பொன்மொழி இப்படியாக சொல்லுகிறது, நாம் பேசுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையின் நடக்கையை அவர்கள் பார்க்கிறார்கள். We have two eyes, but thousand eyes are looking at us. நாம் ரெண்டு கண்களை தான் பெற்றிருக்கிறோம், ஆனால் ஆயிரமான கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. Ability is not the matter is behavior. திறமை, நாம் அநேக திறமைகளை பெற்றிருக்கலாம், ஆனால் நாம் எப்படி நம்முடைய குணநலன்களை வெளிப்படுத்துகிறோம் என்பதுதான் உண்மை. There is an author, Deepa Winger says, most bad behavior comes from insecurity. Most bad behavior comes from insecurity. பாதுகாப்பில்லாத தன்மையிலிருந்து தான் அநேக தவறான குணநலன்கள் வெளிப்படுகிறது என்று சொல்லி விங்கர் என்கிற ஒரு ஆசிரியர் இப்படியாக சொல்லுகிறார். Then Dr. Ster Marabili said, if they do it often, it is not a mistake, it is just their behavior. டாக்டர் ஸ்ட்ரை மார்ஃபி என்பவர் சொல்லுகிறார்,
அவர்கள் ஒரு காரியத்தை அதிகமாய் அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னால் அது அவர்களுடைய தவறல்ல, அது அவர்களுடைய குணநலன்களிலிருந்து வெளிப்படுகிற காரியம் என்று சொல்கிறார். It is good to change our behavior. நம்முடைய குணநலன்களை மாற்றிக்கொள்வது நமக்கு நல்லது. Yeah, we are praying, we are worshiping, we are taking fasting, still we can't change our behavior. நாம் பாடுகிறோம், நாம் ஆராதிக்கிறோம், நாம் துதிக்கிறோம், நாம் அநேக காரியங்களை செய்கிறோம், உபவாசம் எடுக்கிறோம், ஆனால் நம்முடைய குணநலன்களை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. That's what's in New Testament for the behavior it's saying as fruitful life, bearing fruits of spiritual fruit. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் கனி கொடுக்கிற ஜீவியம் மிகவும் முக்கியமான காரியம் என்பதை நாம் புதிய ஏற்பாடு மூலம் அறிகிறோம். The axe is kept nearby the root of the tree. If it is not bring the fruits, it will be cut off and throw it in the fire and furnace. கோடாரியானது மரத்தின் வேரடுகே வைக்கப்பட்டிருக்கிறது, அது கனி கொடுக்காத பட்சத்தில் வெட்டப்படும், வெட்டி அக்கினியிலே போடப்படும். அது ஓனாய் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருமா. ஏசு என்ன சொன்னாரு, அதோட கனிகளால் நீ அறிவ. That means behavior. Wolf comes like a lamb, but Jesus told that within their fruits we can understand that who is lamb or who is wolf. That means behavior. அவருடைய குணநலன்களால், அவருடைய கனிகளால் நாம் அவர்களை நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். என்ன ஒரு செய்தி அருமையாய் தொட்டு உருவாக்கினது, வரமா குணமா. A message was touched me, that was gift or behavior. வரமா குணம் in Tamil it is very nice slogan. Tamil it is அது ரொம்ப அருமையா இருந்தது. வரமா குணமா, வரம் நிறைய இருக்கலாம், ஆனா குணம் இருந்தால்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், பரலோகம் போக முடியும். It was in Tamil, it was so nice, varama or gunama, but we may have lot of gifts in our life, but we had no behavior or good characters in our life. That is not that is nothing in our life. So if we want to become as a successful believer, we have to have the behavior of blessed man. நாம் வெற்றியுள்ள ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கை வாழ விரும்பினால் நாம் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனின் குணநலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்க வேண்டும். Third one, nor sit in the seat of mockers. மூன்றாவது காரியம், அவன் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருவதில்லை. What is the power of successful believer? It is he does not belong as a wicked man. அந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவனுடைய, வெற்றியுள்ள விசுவாசியினுடைய திறன் என்ன என்பதை நாம் பார்க்கும்போது, அவன் ஒரு காலம் துன்மார்க்கனுடையதை அல்லது துன்மார்க்கனை போல அவன் நடந்து கொள்வதில்லை, துன்மார்க்கனை போல உரிமை கொண்டாடுவதில்லை. இதுக்கு டிரான்ஸ்லேட் தேவையில்லை, சொல்றேன். இது எப்படி சொல்லலாம்? அதாவது he does not belong like a wicked man அப்படின்னா, அது துன்மார்க்கிற மாதிரி உரிமை கொண்டாட மாட்டான். உட்கார்ற இடத்துல பாருங்க, பரியாசகர உட்கார இடத்தில் உட்கார மாட்டான். உட்காருது என்று சொன்னால் உரிமை கொண்டாடுதல் என்று அர்த்தம். இது எப்படி நான் சொல்ல அப்படின்னா, சபைக்கு இத்தனை வருஷமா சபைக்கு வரோம், பொதுவா பாருங்க யார் யார் எங்க உட்காருவாங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லிடலாம். சபையில் 150 விசுவாசி வராங்க, 150 விசுவாசியும் யார் யாருக்கு எந்த சீட்டுன்னு சொல்லி கணக்கு போட்டு சொல்லிடலாம். யாராவது மாத்தி உட்கார்ந்துட்டாங்க போதும், அன்னைக்கு சபையில அவங்களுடைய முகங்கள் வேறுபட்டு விடும், அவங்களுடைய கண் பார்வை வேறுபட்டு விடும். ஏன் முகம் எரிச்சலா இருப்பது என்று சொல்லி ஆண்டவர் கேட்டது போல, காயின்ட கேட்டது மாதிரி அன்றைக்கு அவங்களுடைய முகங்கள் எரிச்சல் இருந்த மாதிரி இருக்கும். அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களுடைய இருதயத்தில் தாட்டு, நான் உரிமை கொண்டாடுகிறேன், இந்த இடம் எனக்குள்ள தான், இத்தனை வருஷம் நான் இங்கே தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக அல்ல. இதே போலத்தான் அந்த துன்மார்க்கனுடைய உரிமை கொண்டாட என்ன தெரியுமா? பாவிகள் உட்கார இடத்துல, பரியாசகரன் உட்காரும் இடத்தில் உட்காருகிறேன், என்னுடைய சொந்தம் என்று சொல்லி. ஆனால் ஒரு சக்சஸ்ஃபுல் பிலீவர் என்று சொல்லப்படுபவன் is not the belonging of the wickedful seed. வெற்றியுள்ள கிறிஸ்தவன் என்பது ஒரு நாளும் துன்மார்க்கனை போல தன்னுடைய வாழ்க்கையில் உரிமை கொண்டாடுவதில்லை. I just said 3 things. What is the power of successful believer?
நான் 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வெற்றியுள்ள விசுவாசியுடைய 3 நற்காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். He does not believe, and he does not behave, and he does not belong as a wicked man. 3 காரியங்கள். அவன் ஒருபோதும் துன்மார்க்கனை போல நம்புவதில்லை அல்லது விசுவாசிப்பதில்லை, துன்மார்க்கனை போல நடந்து கொள்வதில்லை, துன்மார்க்கனை போல உரிமை கொண்டாடுவதில்லை. So may God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Keep it in your mind whatever we learned this morning. இந்த காலை வேளையிலே நாம் கற்றுக்கொண்ட எல்லா காரியங்களையும் உங்களுடைய மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். Especially want to mention, don't trust, don't believe ungodly counseling. நான் முக்கியமாக உங்களோடு இந்த நாளிலே சொல்ல விரும்புகிற காரியம், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளை கேட்காதிருங்கள். Sometimes the ungodly counseling is come from the pastors too. ஒருவேளை சில நேரங்களிலே போதகர்கள் மூலமாக கூட தவறான ஆலோசனைகள் வரலாம். Sometimes the ungodly counseling come from this the servants of God. கர்த்தருடைய வேலைக்காரர்கள் மூலமாக தவறான ஆலோசனைகள் வரலாம். Sometimes the ungodly counseling come from the trusting people and good people only. நீங்கள் நம்புகிற மனிதர்களிடத்திலிருந்து அல்லது நல்ல மனிதர்களிடத்திலிருந்து இந்த தவறான ஆலோசனைகள் வரலாம். Then what we have to think is this: it is not the character of this person, it is the spirit of Satan is inside them. It is giving counseling of ungodly. நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சமயங்களில் இது இவர்களுடைய குணம் அல்ல, இவர்களுக்குள் இருக்கிற பிசாசானவன் இப்படி தவறான ஆலோசனைகளை கொடுக்கும்படி இவர்களை வழி நடத்துகிறான் என்று சொல்லி நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். So don't trust ungodly counseling. If you want to have the counseling, pray to God. As he says, Psalm 32 verse 8, I will instruct you where you have to go. I will show the way and I will counseling. His name is Wonderful Counselor. He is a God of counseling. If you need counseling, read your Bible. Especially you young people, if you want the good counseling, just read Proverbs. You will have the good counseling in your life. Don't trust anybody. அருமையானவர்களே, உங்களுக்கு ஆலோசனை வேண்டும், ஆனால் வேறு யாரிடத்திலும் போக வேண்டாம். நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய முகத்தை பார்த்து ஜெபியுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்னவென்றால் அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தருவார். அருமையான வாலிபர்களே, உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் போது நீங்கள் கர்த்தரிடத்தில் போங்கள். நீங்கள் விசேஷமாக நீதிமொழிகள் புத்தகத்தை வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான अनेक ஆலோசனைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. May God bless you. God be with you. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் தேவனுடைய வார்த்தைக்குள் கடந்து வரப்போகிறோம். குறிப்பெழுதி கொள்ளுங்கள். நாம் சில நேரம் கேட்கும்போது சில மணி நேரங்கள் சில நாட்கள் ஞாபகத்தில் இருக்கலாம். ஆனால் நாம் எடுக்கிற குறிப்பு சில நேரம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். அதை டைரியில் நோட்டில் திரும்பி பார்க்கும்போது ஆசீர்வாதமாய் மாறும். செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தியின் முடிவிலே உங்கள் குடும்பத்தின் தனியின் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக நான் பாரத்தோடு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு முத்தான முதல் சங்கீதத்திலிருந்து சத்தான சத்தியத்தை கேட்டோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஆமென். செய்திக்கு ஆதாரமாக தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். டைட்டஸ் சாப்டர் 2 verse 15. இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாயாக. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடங்கூடாதிருப்பாயாக. அழைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, தரிசனம் பெற்ற, ஆண்டவருக்காக நிற்கிற வைராக்கியமான ஒரு தேவ மனிதனை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க மறுபடியும் அந்த வார்த்தையை. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. கவனிக்கணும். ஒரு நபர் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. வார்த்தை கவனமாக கேளுங்க. உலக மனிதரோ, நண்பர்களோ, சொந்தக்காரங்களோ, பிள்ளைகளோ, மனைவியோ, புருஷனோ, போதுகிறோ, விசுவாசியோ, யாரோ ஒரு நபரும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக.
ஒரு கட்டளை போல அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரம் அநேகவற்றுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். நல்ல கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். தெளிவான குறிப்புகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அநேக காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டோம், அநேக காரியத்துக்கு இடம் கொடுத்து விட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை ஒரு பெரிய மத்திய சிறைச்சாலையிலே ஆயுள் கைதிகளாக இருந்தவரிடத்துல பேட்டி கேட்டாங்க. நடந்த உண்மை சம்பவம். அவங்க வெளியே வர முடியாத பல ஆயுள் கைதிகளாக இருந்தார்கள். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கடத்தல், இப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஆயுள் கைதியாக மாட்டி வெளியே வர முடியாமல் உள்ள இருந்தாங்க. அவங்ககிட்ட பேட்டி கேட்டாங்க, தனித்தனியாக போய் பேட்டி கேட்டாங்க. பேட்டி கேட்டபோது சிலர் சொன்னார்கள், அதில் 90% மக்கள் சொன்னாங்க, மதுபானத்துக்கு இடம் கொடுத்தேன், இதான் என்னுடைய வாழ்க்கையின் மாற்றத்துக்கே காரணம். மதுபானத்துக்கு இடம் கொடுத்தேன், அதனால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டியது இருந்தது. சில சொன்னார்கள், கோபத்திற்கும் எரிச்சலுக்கும் இடம் கொடுத்தேன், அதனால் மனைவியை கொண்டேன், பிள்ளைகளை கொண்டேன், நண்பர்களை கொண்டேன். இப்படி பலர் பலவிதமான காரியத்தை சொன்னார்கள். மதுபானம் என்கிற ஒன்றுக்கு இடம் கொடுத்ததனால் அவன் வாழ்க்கை அழிந்து விட்டது. கோபம் என்கிற ஒன்றுக்கு இடம் கொடுத்ததனால் வாழ்க்கை அழிந்து விட்டது. எரிச்சல் என்கிற ஒன்றுக்கு இடம் கொடுத்ததனால் வாழ்க்கை அழிந்து விட்டது. பாவம் என்று ஒன்று இடம் கொடுத்ததனால் அழிந்து விட்டது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நம்ம இன்றைக்கு அநேக காரியத்திற்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஏன் அசட்டை பண்ணப்படுகிறோம்? அம்மாவா அவளை போக சொல்லு, அப்பாவா போக சொல்லு, அவனா தெரியாதா, அவளா தெரியாதா? மற்றவர்கள் அசட்டை பண்ணுகிறாள். ஏன்? நாம் ஏதோ ஒன்றுக்கு இடம் கொடுத்து விட்டோம். ஏதோ ஒன்றுக்கு இடம் கொடுத்ததனால் அவர்கள் நம்மை அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு இடம் கொடுக்க கூடாது என்றுதான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாம் ஏவாளும் பிசாசுக்கு இடம் கொடுத்து அருமையான ஏதேன் தோட்டத்தை அவர்கள் இழந்தார்கள். பிசாசுக்கு இடம் கொடுத்து, பிசாசின் வார்த்தைகளுக்கு, வஞ்சனைகளுக்கு இடம் கொடுத்து தேவ திட்டத்தை அவர்கள் இழந்து போனார்கள். ஏதேனை அவர்கள் இழந்து போனார்கள். சாபம் அவர்கள் மேல் வந்தது. காயின் ஆபேல் சம்பவத்தில் காயின் எரிச்சலுக்கு இடம் கொடுத்தான். எரிச்சலுக்கு இடம் கொடுத்தான். அப்படி இடம் கொடுத்தால என்ன நடந்துச்சு? தன் சொந்த சகோதரனை கொலை செய்கிற கொலைகாரனாய் மாறிவிட்டான். அங்கே சகோதர சிநேகம் கெட்டுவிட்டது. யோசேப்பின் சகோதரர்கள் தன்னுடைய சொந்த சகோதரன் தம்பி அவன் மேல பொறாமை கொண்டார்கள். அப்பா அப்படி நேசிக்கிறாரு, சொப்பனம் கண்டானா, தரிசனம் கண்டானா, பொறாமை கொண்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? துணிகரமாய் 20 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையாய் விற்று போட்ட அளவுக்கு துணிகரம் வந்தது. காரணம் பொறாமை. பொறாமைக்கு இடம் கொடுத்தாங்க. சொல்லிட்டே போலாம். சிம்சோன் இச்சைக்கு இடம் கொடுத்தான். இச்சைக்கு இடம் கொடுத்து தோத்திரம் வேசி இடத்துல போய் வாழ்க்கை நடத்தி அவன் கண்களை இழந்து, வாழ்க்கை இழந்து, தேவ திட்டத்தை அவன் இழந்து, அவன் மட்டும் சாகல, 3000 பேர் சாவுக்கு காரணமாய் மாறிவிட்டான். காரணம், அவருக்குள்ள இந்த விபச்சார ஆவி, இச்சைக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். சொல்லிட்டே போலாம். அப்சலோம் சொந்த தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி, சொந்த தகப்பனுக்கு பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பனுக்கு விரோதமாய் எழும்பி கொன்றணும்னு நினைச்சான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அகித்தோப்பியல் என்கிற தவறான நண்பனின் ஆலோசனைக்கு இடம் கொடுத்தான். இல்ல, எங்க அப்பாவுக்கு விரோதமா பேச சொல்றாங்களே, நல்ல ஆலோசனை இல்லை, யோசிக்க வேண்டாம். எங்க அப்பாவை அழிக்க சொல்றானே, இது மோசமான ஆலோசனை, யோசிக்க வேண்டாம். பதவி வெறி, மோகம், நான் எப்படியாவது வாழ்க்கையில பெரிய ஆளாயிரணும். ஆமா, இவன் சொல்ற ஆலோசனை கரெக்ட் தான். மனுஷனுடைய ஆலோசனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். கர்த்தர் நல்லவர். ஆமென். மனுஷனுடைய ஆலோசனை வெறுக்கணும். அப்சலோமுடைய ஆலோசனை என்ன? தன் தகப்பனுக்கு விரோதமா எலும்பு பண்ணி தோத்துரும். ஆலோசனை சொன்னவனு செத்தான், அவனு செத்தான். மோசே நல்ல தேவ மனுஷன், தேவ சத்தம் கேட்டவர், இஸ் a good leader, சாந்த குணம் உள்ளவர், இஸ் a very nice leader, இஸ் a powerful leader, இஸ் a wonderful leader. பட் கொஞ்சம் கோபத்துக்கு இடம் கொடுத்து தேவனை எழுதி கொடுத்த கற்பனையை உடைத்தார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கண்ணால பார்த்தார், ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. யோர்தான் நாடு, அந்த யோர்தான் நாட்டில் உள்ள கேபிட்டல் அம்மான்.
இந்த அம்மான்ல இருந்து கொஞ்சம் தூரம் போனா அந்த மலை இருக்கு. அந்த மலைக்கு மேல நின்று காட்டுறாங்க. ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது, அதுல வெங்கல சர்ப்பத்தை அப்படி அங்க வைத்திருக்கிறார்கள். இந்த மோசையில அந்த எங்களை கூட்டு போன கைடு காட்டினாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து மோசே கானானை பார்த்தார், போக முடியவில்லை. அவர் மூலம் நடத்தப்பட்டவர்கள் போனார்கள், புதிய தலைமுறை கானானுக்குள் பிரவேசித்தார்கள், அவர் இழந்து போனார். காரணம் என்ன தெரியுமா? ஒரு கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டார். இன்னைக்கு பரலோகத்து நேராய் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கிறோம், தேவ சத்தத்தை கேட்டிருக்கிறோம், தேவ திட்டத்தை கேட்டிருக்கிறோம். ஒரு கோபத்துக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் எதிர்கால கானானை இழந்து விடுவீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, புதிய ஏற்பாட்டில் நிறைய பேசலாம். புதிய ஏற்பாட்டில் அனனியா சப்புராள் தோத்துறோம் ஒரு பொய்க்கு இடம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பொய் சொன்னாங்க. ஒரு பொய் சொன்னா அதை மறைக்க 7 பொய் சொல்லணும், மறந்துடாதுங்க. பொய்க்கு இடம் கொடுத்ததுனால அனனியாவும் செத்தான், சப்பிராளும் செத்து போனாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேசலாம், நிறைய பேசிட்டே போகலாம். பழைய ஏற்பாட்டில் நேபுகாத்நேச்சார் பார்த்தீங்கன்னா தோத்துறோம், பெருமைக்கு இடம் கொடுத்துட்டார். நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ. பெருமை அது அல்ல அருமை, அது கொண்டு வரும் சிறுமை. அவர்களுக்கு இல்ல மறுமை. ஞாபகம், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. பெருமையின் உச்சக்கட்டத்துக்கு வந்து நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? கர்த்தர் தள்ளினார், மிருகத்தை போல தோத்திரம். மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ராஜமேன்மையிலிருந்து தள்ளப்பட்டான், தன் மேன்மை அவன் இழந்தான். காரணம், பெருமைக்கு இடம் கொடுத்தான். சொல்லிட்டு போலாம், செய்திக்குள்ள வர விரும்புகிறேன். யூதாஸ் காரியோத் இயேசு நம்பி அழைத்தார், நம்பி பொறுப்பை கொடுத்தார். 12 பேர்ட்ட பொறுப்பை கொடுத்தார் இல்லையா? பக்கத்தில் வச்சு துணிக்கை நினைச்சு கொடுத்தார். அந்த அளவுக்கு நேசித்தார். துணிக்கை நினைச்சு கொடுக்கிற அளவுக்கு வெறும் நீர் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார். பொறுப்பை கொடுத்தார், கேஷ் பேக் கையில கொடுத்தார். ஆனா 30 வெள்ளி காசுக்கு இயேசுநாதரை வித்து போட்டான். காரணம் தெரியுமா? பொருளாசைக்கு இடம் கொடுத்தான், அவனு செத்தான். இயேசுவை காட்டி கொடுத்தான், இயேசு இரட்சகராய் மாறினார், அவன் அழிந்தே போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு எதுக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை விளையுங்களுக்கு. ஒரு நபர் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. கல்லூரியில் படிக்கிற தம்பி, ஒரு நபர் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. தங்கச்சி ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறியா, ஒரு நபர் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. உங்களுடைய சூழ்நிலைமை, உங்களுடைய கேரக்டர் உங்களை அசட்டை பண்ண வைக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு கனத்தை வைத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மரியாதையை வைத்திருக்கிறார், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஒரு நபரும் உங்களை அசட்டை பண்ணக்கூடாது என்கிற ஒரு வைராக்கியத்தில் வாழ இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய சமூகத்தில் நான் பதிவு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 6 காரியத்தை இந்த நாளில் நான் உங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்கள். எபேசியர் chapter 4 verse 27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு எழுதப்பட்ட வார்த்தை. பிசாசு பொய்யன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு குழப்பத்தை உண்டாக்குகிறவன், பிசாசு சண்டை உண்டாக்குகிறவன், பிசாசு சந்தேகத்தை உண்டாக்குகிறவன். அல்லேலூயா. அவன் திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். 2 காரியம். ஒன்னு, பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. இன்னொன்னு, பிசாசுக்கு ஏத்திருக்கணும். அவன் அப்படி உங்களை விட்டு ஓடி போவான். ஏதேன் தோட்டத்துக்குள்ள இடம் கொடுத்ததுனால அந்த சம்பவத்தை பார்த்தீங்களா? அநேகர் தங்கள் குடும்பத்துக்குள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். சிலர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அரபு கதை ஞாபகம் இருக்கு எனக்கு. ஒட்டகம் பாலைவன கப்பல்மாங்க. நிறைய பாலைவனங்களை அரபு நாடுகளில் நான் போயிருக்கிறேன், பாலைவனங்களை பார்த்திருக்கிறேன். பல மணி நேரங்கள் பாலைவனத்துக்கு நடுவாய் ரோட்ல பிரயாணம் பண்ணி ரெண்டு சைட்லையும் பாலைவனங்கள். வாவ், இன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு ரோடு போட்டுட்டாங்க, கார் போகுது, பென்ஸ் போட்டிருக்காங்க, அடிக்கடி மணலை தள்ளிடுறாங்க நவீன எந்திரங்களை கொண்டு. அந்த நாளில் ரோடெல்லாம் கிடையாது. பாலைவனத்தில் ஒட்டகத்தில் தான் போகணும். பகலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டெரிக்கிற வெயில், ராத்திரி பார்த்தீங்கன்னா நடுங்க வைக்கிற குளிர். நன்றாய் அறிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். அப்போ ஒரு அரபு கதை எப்படி சொல்லுது. ஒரு மனுஷன் பல நாட்கள் நீண்ட தூரம் பிரயாணத்திற்காக ஒட்டகத்தில் போனானா. இரவு நேரம், பயங்கரமான குளிர் நாட்கள், இரவு நேரம் வந்தபோது ஒரு டண்ட் அடித்து கட்டில் போட்டு அவன் மாத்திரம் படுத்துக்கொண்டான்.
ஒட்டகத்தை இதன் முளையிலே அவன் கட்டி விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல டீப் ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நடுராத்திரி தாண்டி ஏர்லி மார்னிங் யாரோ அவனை ஒருத்தர் தள்ளுகிறது போல புஷ் பண்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி முழித்து கொண்டான். பார்த்தால் அகோர பனி தாங்க முடியாம ஒட்டகம் தன் தலையை மாத்திரம் உள்ளே நுழைத்து விட்டது. இவன் பார்த்தான், பகலெல்லாம் நம்மை சுமக்கிறது பாவம், தலையை வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைச்சான். தலையில ஒண்ணு கொடுத்திருந்தா மரியாதை தலையை வெளியே எடுத்திருக்கும், நிம்மதியா தூங்கி இருக்கலாம். இவர் மறுபடியும் 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ தூங்கி பார்த்தார். கொஞ்சம் கழிச்சு யாரோ தள்ளுற மாதிரி இருந்துச்சு, பாதி ஒட்டகம் உள்ள வந்துருச்சு. இவர் பார்த்தார், சரி ஒரு ஓரத்தில் படுத்துக்கொண்டார். சரி கொஞ்ச நேரம் முழித்து கொள்ளலாம் என்று எண்ணினார். சரி போட்டோம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தூங்கியிருப்பார். பயங்கரமா இவரை பிடிச்சி வெளியே தள்ளமா இருந்து யாரோ ஒட்டகம் அந்த கூடாரத்துக்கு உள்ள, தலைவர் கூடாரத்துக்கு வெளியே. நல்லா இருக்கலாம் கதை. கூடாரத்துக்குள்ள போன கொஞ்ச நிமிஷத்துல ஒட்டகத்துக்கு 1ஆம் கிளாஸ் வந்துச்சோ 2ஆம் கிளாஸ் வந்துச்சோ தெரியல, எலும்பிச்சு பாருங்க, அந்த கூடாரம் தாறுமாறா கிழிஞ்சிட்டு. இவனும் வெளியே, ஒட்டகம் வெளியே. இதுதான் பிசாசின் கதை. கொஞ்சம் கோபத்தில் இடம் கொடுக்கிறது, கொஞ்சம் செல்போன்ல இடம் கொடுத்துறது, கொஞ்சம் வாட்ஸ்அப்ல இடம் கொடுத்துறது, கொஞ்சம் ஃபேஸ்புக்கா பேய்புக்கா உள்ள இடம் கொடுத்துறது, சீரியல் வாடுகிற விளக்குமாருக்கு இடம் கொடுத்துறது. சாத்தான் உள்ள வந்துருவான், கடைசியில் வாழ்க்கை அழிந்து விடும். எச்சரிக்கை. ஆண்டவர் சொல்கிறார், பிசாசுக்கும் இடம் கூடாதிருங்கள். இடம் கொடுத்ததுனால தான் அனைவரும் அழிஞ்சு போனாங்க. பிசாசு பொய்யனவன், பொய் சொல்ல வைக்கிறவன், துணிகரமாய் பொய் சொல்ல வைப்பான். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. வஞ்சிக்கிறவன், அல்லேலூயா. கவனிக்க முடிய அன்போடு கேட்கிறேன், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. உடனே வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4:7, ஜேம்ஸ் சாப்டர் 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் புருஷனுக்கு எதிர்த்து நிற்பதல்ல, மனைவிக்கு எதிராக நிற்பதல்ல, பெற்றோருக்கு எதிர்த்து நிற்பதல்ல, பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்பதல்ல, விசுவாசிக்கு எதிர்த்து நிற்பதல்ல, போதகனுக்கு எதிர்த்து நிற்பதல்ல, நண்பர்களோ உறவினரோ யாருக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது அல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது நடந்து போக மாட்டான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். போதும்பா, ஏத்துட்டான். கர்த்தருக்கு தோத்திரம். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. இந்த மார்ச் மாதங்களிலே இந்த மெயின் லைன் சர்ச்சஸ் அதிகமாக பொதுவாக அந்த லெண்டர் டேஸ்ன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நினைவு கூறுவாங்க. சில இடங்களில் டிராமா மாதிரி போடுவாங்க. நம்முடைய ஸ்தாபன தலைவர் கூட அருமையான பாஸ்டர் சான் ஜேக்கப் ஐயா அவர்கள் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க, ஃபேஷன் பிளே அப்படின்னு சொல்லி. 80 கலைஞர்கள் கொண்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பெரிய மேடை அமைத்து 3 லெவல் மேடை போட்டு இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தத்துருவமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காட்சிகளை போட்டு சுவிசேஷம் அறிவிப்பாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி நானும் போதகரோடு சேர்ந்து இதே ப்ரோக்ராமுக்காக மலேசியா போயிருந்தேன். அந்த டீமுக்கு நான் பாஸ்டரா போயிருந்தேன். 19 நாட்கள் அந்த நாட்கள் மலேசியாவில் தங்கியிருந்தோம். 2-3 இடத்துல நடத்தின அந்த கூட்டத்தில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கதறி எழுதி இயேசு ஒப்பு கொடுத்தார்கள், இயேசுக்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். கவனிங்க, லிசன் டு மீ. இது போல நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம் பசுமலை, அதில் இப்படி ஓப்பன் கிரவுண்டில் இப்படிலாம் இயேசுவின் பாடு மரணங்களை சித்தரிப்பார்கள். இது போல வெளிநாட்டில் நடந்த ஒரு சம்பவம். பெரிய அளவில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை சித்தரித்து காட்டுகிற ஒரு டிராமா போல செயல் நடந்தது. இதில் சிலர் தேவதூதரை போல வேடமணிந்தார்கள், சிலர் பிசாசை போல வேடமணிந்து கொண்டார்கள், சிலர் இயேசு கிறிஸ்துவை போல வேடமணிந்தார்கள், சிலர் அவரை அடிக்கிற சோல்ஜர்ஸா வேடமணிந்திருந்தார்கள். அங்கங்கே இருந்து ரெடி பண்ணி வருவாங்க. இதில் ஒரு நல்ல ஒரு விசுவாசி, அவர் பிசாசை போல இந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து அவரை சோதிக்கிற டெமிட்டேஷன் கொடுக்கிற ஒரு பிசாசை போல வேடமணிந்து அவர் தன்னுடைய காரில் வருகிறார். ப்ரோக்ராமுக்கு 1 hour இருக்குது. இவர் ரெடி ஆகி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் போய் மேக்கப்லாம் பண்ணி அங்கேருந்து வர இரவு நேரம், ராத்திரி 10 மணிக்கு பிறகு அந்த ப்ரோக்ராமை ஷோவை ஆரம்பிக்கும். இவர் போயிடலாம் 1 hour இருக்குன்னு நினச்சி வந்தார். நல்ல வேடமணிந்து கருப்பு துணி போட்டு முகத்தெல்லாம் கருப்புலாம் வச்சு, பிசாசு அப்படி தான் இருக்குமா பாஸ்டர்னு என்கிட்ட கேட்டப்படாது, புரிய வைக்கிறதுக்காக ஒரு 2 கொம்பு வச்சு வாழெல்லாம் வச்சு, ஆமாம் பிசாசு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணிடாதுங்க, புரிய வைக்கிறதுக்காக அப்படி தானே ட்ராமாலாம் போட்டு கட்டுறாங்க. இவர் அது மாதிரி எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு காரில் வந்தார். பாவம், நடு காட்டில் வரும்போது ஒரு 10 இருக்கும், கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்ணி பார்த்தார், தள்ளி பார்த்தார், வழி இல்லை. அது ஒரு ஹைவே.
இவருக்கு யாராவது தள்ளி விட்டா கார் ஸ்டார்ட் ஆயிரும்னு அர்த்தம். இவர் தன்னுடைய வேஷத்தை மறந்துட்டார். அங்கங்க டூ வீலர் வருது, கார் வருது, மறைச்சி ப்ளீஸ் ஹெல்ப் மார். கிட்ட வந்து லைட் அடிச்சு பார்த்தா 2 கொம்பு இருக்கு, பல்லு இருக்கு, வால் இருக்கு. ஏன் நிறுத்துவான்? அவன் பயந்து நடுக்கத்தோட போயிட்டான். ஏப்பா பிசாசு மறைக்குதுன்னு போயிட்டான். இவர் தன்னுடைய வேஷத்தை மறந்துட்டார். கடைசியா பார்த்தார், போய் ப்ரோக்ராம் பொய் ஆகணுமே, வசமா மாட்டிக்கிட்டவன் அப்படின்னு யோசித்து என்ன செய்கிறது, முக்கியமான நான் போய் நிற்கணும், அங்கே மாட்டிக்கிட்டேனே, கார் ஸ்டார்ட் ஆகலை. திரும்பி சத்தம் கேட்க, எங்கேயோ சத்தம் கேட்குது. பார்த்தா பாட்டு சத்தம். இவர் புரிஞ்சு போச்சு, எங்கேயோ ஒரு கிறிஸ்டியன் சர்ச் இருக்கு, ஆன்லைன் ப்ரேயர் நடக்குது, கண்டிப்பாக அங்கே போனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக போனார். போனால் பக்கத்தில் தான் போனால் அங்கே ஒரு சின்ன சர்ச்சு, அதில் நைட் ப்ரேயர் நடந்துட்டு இருக்குது. ஒரு 9க்கு ஆரம்பிச்சாங்களா 8:30 ஆரம்பிச்சாங்களா தெரியல. இது 10:45 டைம். இது நல்ல பாட்டு சத்தம் கேட்கும்போது அங்கே இருந்து ஒரு தேவ மனுஷன் லீட் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு நான் முதல் பாட்டு பாடினோம்ல, பிசாசு சோதனை நேரிட்டாலும் சோர்ந்து புகால் முன் செயல்னு சொல்லி, அவர் அன்றைக்கு தோத்துறோம் பாட்டு முடிஞ்சிட்டு என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியல. அநேக காரியத்துக்கு குழப்பத்துக்கு பிசாசு தான் காரணம், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கவும் தலைவர் கரெக்டா வாசல்ல நின்று ப்ளீஸ் ஹெல்ப் அப்படின்னார். பல்லோட கொம்போட வாளோட எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு சொன்ன போதகர் அப்படி நிற்கார். பிசாசு ஏத்து நில்லுங்கள் சொன்னவர் இப்படி நிற்கார். கொஞ்ச நேரத்தில் பின்னால கதை திறந்துட்டு பாஸ்டர் பறந்துட்டார். என்னடா பாஸ்டர் ஓடுறாருன்னு சொல்லி மக்கள்லாம் பார்த்து அவர் உள்ள வந்துட்டார். ப்ளீஸ் ஹெல்ப்னு அடிச்சு பரண்டு எல்லாரும் ஓடிட்டான். பிசாசு ஏன்னா தேவ புத்திரர்கள் கூடி இருக்கும் போது சாத்தான் நடுவில் வந்து யோபுல இருக்கு. அப்படிதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சாங்க. எல்லாரும் பறந்து ஓடிட்டாங்க. ஒரே ஒரு பாட்டியம்மா ஓட முடியாம பெஞ்சுக்கு கீழே வந்து படுத்துருக்கு. இவர் மெல்ல போய் கேட்டாராம், பாட்டியம்மா கொஞ்சம் உதவிச்சிங்க ப்ளீஸ் ஹெல்ப். அது சொல்லிச்சான், ஐயா எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாவ, நான் ஒத்தேலருக்கு பயந்துதான் இங்க வந்தேன், இங்கேயுமான் தனியாயம் அப்படின்னு இருக்கு. இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் உண்டு. இன்னைக்கு அநேக நேரம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க, இது ஒரு உண்மை சம்பவம். ஆனால் இன்னைக்கு அநேக நேரம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாமல் தான் நாம் மாட்டிக்கொள்ளுகிறோம், இடம் கொடுத்து விடுகிறோம். பிசாசுக்கும் இடம் கூடாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4:2 அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்கிறார்? The 1 Timothy chapter 4:1 வாசியுங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து, பாருங்க எப்படி இடம் கொடுத்துட்டாங்க தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறது என்ன? பிசாசின் உபதேசம். இது தப்பு இல்ல, செழிப்பு மாத்திரம் போதும், டான்ஸ் மாத்திரம் போதும், ஆராதனையில் விசில் அடிச்சா போதும், பிசாசின் தந்திரங்களுக்கு செவி கொடுத்து விட்டார்கள். இந்த உலகத்துல நல்லா இருக்கணும், பரலோக சிந்தை இன்னைக்கு இல்ல, இயேசுநாதர் வருகை பத்தி அறிவில்லை. இன்னைக்கு பிசாசின் உபதேசம், இம்மைக்குரிய உபதேசம் மாத்திரம், அது பிசாசின் உபதேசம். பேலன்ஸா இருக்கணும். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பார். ஆனால் இந்த உலகம் நிலையானதல்ல. கண்ணை மூடும் போது நாம் பரலோக ராஜ்யம் போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் அர்த்தம் தெரியுமா? பிசாசின் உபதேசத்துக்கு இடம் கூடாதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் 16:17 மார்க் chapter 16:17 மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார் பாருங்க. விசுவாசிகளோ ஊழியரோ யாரோ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஆண்டவர் சொல்லுங்க, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். கவனிங்க, இயேசு நாமத்துல பிசாசு துரத்துறது. இயேசுவின் நாமத்தை சொன்னா போது வானத்தின் கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நேம் above all name, எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமத்துல பிசாசு துரத்துங்க. பிசாசுன்னு சொல்லுங்க. சந்தேகத்தை கொண்டு வர பொல்லாதாவிய போ இயேசுவின் நாமத்துல, குழப்பத்தை கொண்டு வருகிற பிசாசை போ இயேசுவின் நாமத்துல என்று சொல்லுங்கள். பிரிவினை சண்டை கொண்டு வருகிற பிசாசே போ இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்கள். இடம் கொடுத்து விடாதீர்கள். அல்லேலூயா. நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? ஏசப்பா. சாத்தான் கொண்டு வந்தான், இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடும், கண்களின் இச்சை. மலைக்கு மேல கொண்டு விட்டு சகல ராட்சியத்தை காட்டி என் காலில் விழுந்தா தருவேன்னா தோத்துறோம். அல்ல மாமிச இச்சை. முதல்ல சாப்பாட்டை கல்ல அப்பமாக்கி சாப்பிடும், மாமிச இச்சை. ஏன்னா ஃபாஸ்டிங்ல இருந்தார். மலைக்கு மேல நிறுத்தி தோத்துறோம், சகல ராட்சியத்தை காட்டி என் கால விழுந்த தர வேண்டாம், கண்களின் இச்சை.
தேவாலயத்தின் உப்பரிக்கையில கொண்டு போய் கீழே குதி அப்படின்னா தேவதூதர்கள் கையில ஏந்து வாங்கினாங்க. ஜீவனத்தின் பெருமை. இயேசு கிறிஸ்து சாத்தான் கொண்டு வந்த மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு இயேசு இடம் கொடுக்கவில்லை. இயேசு ஜெயித்தார். சிலருக்கு கேள்வி என்ன தெரியுமா? அப்படியானால் பிசாசு இயேசுவை சோதிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்ப ஏன் இது நடந்துச்சு? ஏன் நடந்துச்சு தெரியுமா? நான் உலக மாமிசம் பிசாசை ஜெயித்தது போல என் ஃபாலோவர்ஸ், என் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக முன்மாதிரியாய் இவைகள் நடந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்கள். சீசர்களை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலரை அழைத்து அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார் பாருங்க. வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து power and authority. பிசாசுகளை துரத்துறதுக்கு விசேஷ வரம் பெற்ற ஆள் தேவையில்லை, நீங்கள் போதும். ஆமென். பிசாசு துரத்துறதுக்கு வரம் பெற்ற ஆள் இவர். பிசாசு துரத்து வரம் உள்ளவர் தேவையில்லைங்க. இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு உங்களுக்கு கர்த்தர் வல்லமையும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த நாமத்தில் பிசாசுகளை துரத்துவீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இதுக்கு நல்ல மாதிரி. நல்ல கவனிங்க. பிசாசுக்கு எதிர்த்துன்னா போதும், அவன் ஓடி உங்களை விட்டு ஓடி போயிடுவான். இயேசு இதுக்கு நல்ல மாதிரி. பிசாசுக்கு இடம் கொடுக்கல. சில நேரம் கள்ள உபதேசத்தின் மூலம் பிசாசு உள்ள வருவான். சில நேரம் நம் கூட இருக்கிற ஆட்களை கொண்டே பிசாசு உள்ள வந்துடும். கூட இருக்கிற ஆள் குடும்ப நபராக இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், பாஸ்டரா இருக்கலாம், விசுவாசிக்கலாம். கூட இருக்கிற ஆள்ல பிசாசு மூக்க நுழைச்சிருவான். குடும்பத்தை கெடுத்து விடுவான், குடும்பத்தை பிரிச்சு விடுவான், குட்டி சோறாக்கிடுவான். ஜாக்கிரதை. எப்போதுமே கூட வச்சிருந்தார் இயேசு கிறிஸ்து. 70 பேர் வச்சிருந்தார். அதுல 12 பேரை தெரிந்து கொண்டார். அதுல ஒரு இன்னர் சர்க்கிள், அதுல ஒரு 3 பேரை தெரிந்து கொண்டார். பேதுரு, யோவான், யாக்கோபு கூட இருந்தாங்க. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாரமா கர்த்தர் இந்த பகுதி கொண்டு என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய க்ளோஸ் சர்க்கிள் இவங்க மூலம் தான் சாத்தான் உள்ள வரான். நம்ம நினைச்சோம் க்ளோஸ் சர்க்கிள் இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், இஸ் மை க்ளோஸ் ரிலேட்டட், பிளட் ரிலேஷன், இவங்க எங்க ரத்த சொந்தமான ஆட்கள். ஆனா சாத்தான் உள்ளே வந்து விடுகிறான். இந்த குறிப்பை கொஞ்சம் ஆழமாய் சொல்லி மற்ற குறிப்புகளை கொஞ்சம் எளிதாய் சொல்லி நான் அமர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23 இருந்து பார்த்தீங்கன்னா 23 இருந்து 33 வரை. ஆமென். சாரி, மன்னிக்கவும், ஐ எம் சாரி, 13 to 23. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13 இருந்து 23 வரை வாசிக்கும் போது சீசர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், உலகத்தார் நீ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டபோது சிலர் உம்முடைய இறைமையான்னு சொல்றாங்க, சிலர் உம்மை தீர்க்கதரிசிகள் ஒருவன் என்கிறாங்க. வாசிங்க அந்த வசனத்தை 13 வாசிங்க. 13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சரி, உலகம் அப்படி சொல்லட்டும், நீங்க யாருன்னு சொல்றீங்க? கூட இருந்தீங்களா, கூட இருந்து சாப்பிட்டீங்களா, கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்களா, என் கூட நடந்தீங்களா, ஒண்ணு குறை வச்சானா நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் கப்சி இருக்கும்போது பேதுரு சொல்லார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோசேப்பின் மகன் சொல்லல, மரியாளின் மகன் சொல்லல. உலக ரிலேஷன்ஷிப்பை கொடுக்காம ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெவலேஷன், ஆவிக்குரிய வெளிப்பாடு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே அப்ரிஷியேட் பண்றாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், அப்படின்னா நீ ஒரு பிளஸட் மேன். அடுத்தால, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாமிச சிந்தை ரத்தம் ஃப்ளஷ் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் இப்படி சொல்லிட்டு அடுத்தல இந்த வெளிப்பாட்டுக்கு ப்ரமோஷனை பாருங்க. இந்த வெளிப்பாட்டுக்கு ப்ரமோஷனை பாருங்க. நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. இது நடந்தது. 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. ஆரம்ப சபையின் அஸ்திபாரத்திற்கு பேதுருவை கர்த்தர் பயன்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். நல்ல ரெவலேஷன் இருந்துச்சு, நல்ல பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் நல்லதுதான். அடுத்தால பாருங்க, அவங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறார் பாருங்க. 19ஆம் வசனத்துல, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்றார். பேதுரு நிழல் பட்டு சோகமானாங்க. பேதுரு யோவான் போகும்போது முடவனை தூக்கி எழுப்புனாங்க. நடந்துச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் பாருங்க. அடுத்தால
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் வசனத்துல அன்று முதல் இயேசு எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேதபராலும் பவுல் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். தேவ திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்து வரணும், முழு உலகத்துக்காக மரிக்கணும், ரட்சகராக மாறணும், மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பணும். அவர் மனிதனுக்காக மரிக்க வேண்டும், மனிதன் அல்ல என்பதற்காக 3ஆவது நாள் உயிர் தள்ளணும். தேவ திட்டம். இதை சீசர்களுக்கு டீச் பண்றார். இவங்க அற்புதத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க, அதிசயத்தை பார்த்து சந்தோஷப்பட்டவங்க. கம் ஆன் லிசன் டு மீ. இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டவங்க இப்படி பேசும்போது பேதுரு அவரை தனியா கூட்டு போறார். அவர் 22 பாருங்க, பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, மரியாதை தான் பேசுறார், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே. நல்லா பாருங்க, இயேசு யாருங்கிற அறிவு இருந்தது, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுங்கிற தெளிவான வெளிப்பாடு இருந்தவருக்கு. இப்ப பாருங்க, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். பாருங்க, உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? வருங்கால அப்போஸ்தலரே, மை டியர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லல. அடுத்த வசனத்துல சொல்றாரு, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. முந்தின வசனத்தில் பாருங்கள், நீ யூ ஆர் நாட் ஆர்டினரி பர்சன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னதற்கு மாமிச ரத்தம் வெளிப்படுத்தலப்பா, நீ பாக்கியவான் பா, இதை தேவன் வெளிப்படுத்தினார் என்று அப்ரிஷியேட் பண்ணி பேசின இயேசு கிறிஸ்து இப்ப சொல்றாரு, அப்பால போ சாத்தானே. இப்ப யார் மூலம் பிசாசு வரான் பார்த்தீங்களா? அழைக்கப்பட்டவன் மூலம், தெரிந்து கொள்ளப்பட்ட மூலம் கர்த்தர் உள்ள வருவான். கவனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி சொன்னா தெரியுமா? அல்லேலூயா. நீ எனக்கு இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்ற விலை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்ற விலை சிந்திக்கிறாய். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்காமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்க வைக்கிறான். இப்படித்தான் பிசாசு இடம் கொடுக்கிறது. துதியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து சிந்தைகளில் வீணராகிறார்கள், உணர்வில்லாத இருதயம் இருளடையும். விளங்கி கொண்டீர்களா? இயேசு உபவாச ஜெபம் முடித்த போதும் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாமிச இச்சைக்கு இடம் கொடுக்கவில்லை, பிசாசை ஜெயித்தார். ஸ்தோத்திரம். டைரக்டாவே சாத்தான் தான், அப்பமும் சாத்தானை ஜெயித்தார். தான் கூட இருக்கிற டியர் மோஸ்ட் மூலம் சாத்தான் தான், அப்பமும் ஜெயித்தார். திரும்பி பார்த்தா அப்பாலை போ சாத்தானை என்றார். பேதுருவை அல்ல, பேதுருக்குள் இருந்த சாத்தானை பார்த்து தேவனுக்கேற்றவளை சிந்திக்காமல் மனுஷிகமாய் சிந்திக்கிற அந்த செயல்தான் பிசாசின் கிரியை. கவனம். இந்த குறிப்பில் ரொம்ப நேரம் பேசிட்டேன். அப்ப நம்பர் 1, ஒருத்தர் நம்மளை அசட்டை பண்ணிடக்கூடாது. அப்ப எதுக்கு இடம் கொடுக்க கூடாது தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி டு காட். மற்ற குறிப்புகளை வேகமாய் போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இரண்டாவது குறிப்பு பாருங்கள், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 Timothy chapter 1 verse 6. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். என்ன பேச்சு சொல்லுங்க? வீண் பேச்சு. மன்னித்துக் கொள்ளுங்கள், நான் தப்பா பேசல. தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்ல விரும்புகிறேன்? தேவ மனுஷன் நிருபங்களில் சுட்டி காட்டும் போது கிளைவிகளின் பேச்சு என்று சொல்கிறார். அர்த்தமே இல்லாத கதையை பேசுவாங்க, பழைய கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாம்போல பிள்ளைகள் மாட்டிட்டுனா அந்த வயசான பாட்டியமார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதையாவது சொல்லி வீண் பேச்சு, பிரயோஜனமற்ற பேச்சு. தோத்துறோம். நம்ம 2 பேர் கூட நம்மளை பத்தி தான் பேசணும். 3வது ஆளை பத்தி ஏன் பேசுறீங்க? அதுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க? தேவையில்லை. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காதுங்க. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்ததனால் சகோதரத்துவம் கெட்டிருக்கிறது. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்ததனால் குடும்பம் கெட்டிருக்கிறது. வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்ததனால் தொழில் அழிந்திருக்கிறது. நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மனுஷன் அசட்டை பண்ணிற சொற்களின் மிகுதியால் பாவம் வரும். முதல்ல கேட்பீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா? பிள்ளைகள் நல்லா இருக்கா? எப்படி உங்க தொழில் நல்லா இருக்கு? உங்க வியாபாரங்கள் எப்படி இருக்கு? கல்லூரிகளுக்கு மகா எப்படி இருக்கா? கேட்டு முடிப்பீங்க. அடுத்தால அவங்க உங்களை பார்த்து கேட்பாங்க. இது 2யும் பேசி முடிச்ச பிறகு மரியாதையா ஜெபம் பண்ணுமா, பைபிள் வாசிமா, பேர் தான் நல்லா இருந்திருக்கு பார்த்து. அதுக்கு பிறகு ஏக்கா கேட்டீங்களாக்கா, உங்களுக்கு தெரியுமாக்கா அந்த வீட்டில் அந்த அக்கா மகா ஓடிட்டாளாக்கா? ஏன் நடந்து கூட போயிருக்கலாம், ஆட்டோவில் போயிருக்கலாம், காரில் போயிருக்கலாம், ஃப்ளைட்டில் போயிருக்கலாம், பைக்கில் போயிருக்கலாம். இது உனக்கு என்ன வேலை? தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பனைமரத்தில் காவோலை விழும்போது பச்சை ஓலை சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சான். காவோலை பச்சை ஓலை, நீனு ஒரு நாள் காவோலையா மாற போற.
தமிழ்ல சொல்லுவாங்க, பின்னாலதான் கிடக்கு புரட்டாசின்னு. அடுத்தவங்களை அசிங்கமா பேசுறத நிறுத்து. ரோமர் 2:1 வாசிக்கிறோம், மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிற யாரானாலும் போக்கு சொல்வனுக்கு இடமில்லை. டோன்ட் பிளேம் அதர்ஸ். மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். வீண் பேச்சு, வீணான பேச்சு. நான் பேசுறேன், இது எனக்கு பிரயோஜனமா? இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா? இது என் படிப்புக்கு பிரயோஜனமா? இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமா? இதனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு பிரயோஜனமான்னு யோசிங்க. வீணான வார்த்தைக்கு இடம் கூடாதீர்கள். மற்றவர்கள் உங்களோட வீணான வார்த்தை பேசுறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. நீங்க வீணான வார்த்தை பேசுறதுக்கு இடம் கொடுக்காதுங்க. புருஷன் வேலைக்கு போயிடுவான், பிள்ளைகள்லாம் காலேஜ் ஸ்கூல்ஸ் போயிடுவாங்க. அம்மா மாதிரி காலையில் சமைச்சாச்சு, மத்தியானம் சமைச்சாச்சு. இப்போ துவைக்கிறதுக்கு மிஷின், எல்லாத்துக்கும் மிஷின். சமைக்கிறதுக்கு மிஷின், துவைக்கிறதுக்கு மிஷின், ஹலோ வீடு துடைக்கிறது மிஷின், எல்லாம் மிஷின். ஆனால் சாப்பாடை போட்டு எடுத்து வாயில் வைக்கிறது மட்டும்தான் மிஷின் இல்லை. அதுவும் மிஷின் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தப்பு இல்லை. அப்படி மிஷின் மாட்டி விட்டோம்னா அப்படி உள்ளே போயிட்டு வரும். கரண்ட் போயிட்டுனா நாக்க மாட்டிற மாதிரி. இப்போ கரண்டே போகிறது அப்போ தான் ரிலீஃப் ஆகும். இந்த அக்கமாருக்கு எல்லாத்துக்கும் மிஷின் வந்தாச்சு. ஜெபம் பண்ண வேண்டியதானே, வேதம் வாசிக்க வேண்டியதானே, வாரத்துக்கு உபவாசம் பண்ண வேண்டியதானே, குடும்பத்துக்காக திருச்சபைக்கு அழ வேண்டியதானே, தேசத்துக்காக. அதை விட்டுட்டு பக்கத்துக்காரி, ஏக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சியே? குழம்புல ஆரம்பிக்குது, அது பிறகு குழம்பியே போகும். டெய்லி வருவா, பக்கத்து வீட்டுக்காரி வருவா, பொட்டலத்தை கட்டிட்டு வருவா. ஏ ரசமா, ஏ பொன்னம்மா, ஏ செல்லம்மா, ஏ கண்ணம்மா, பக்கத்து வீட்டுக்காரியா அடையாளம் கண்டுக்க. உன் வாழ்க்கை அழிச்சிருவா. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்காத. இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, அவங்க உலக மனிதர்கள். ஏன் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தீங்க? இன்னைக்கு யோசிங்க. டெய்லி வருவாங்க. டெய்லி காலைல 11 மணிக்கு புருஷன் போனோன்னு வந்து ஊர் கதையெல்லாம் பேசி மத்தியானம் 2 மணிக்கு தான் சாப்பிட போறது. உங்களுக்கு சொல்லித்தரேன், இன்னையிலேருந்து சொல்லித்தரேன். நாளையிலேருந்து இப்படி யாராவது வந்தா, ஏக்கா நல்லா இருக்கீங்களாக்கா, வீட்டில் நல்லா இருக்காவளா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்சேன்னு வருவாங்க. அக்கா வாங்கக்கா, வாங்கக்கா, பாய் போட்டு வச்சிருக்கேங்க்கா, ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமாக்கா இது ஜெப நேரம்க்கா, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமான்னு சொல்லி பாருங்க. இல்லைக்கா நான் அடுப்பில் பருப்பு போட்டு வந்திருக்கேன். பருப்பு இல்லை, இவளுக்கு இப்போ சொன்னதில் வெறுப்பு. பெயர்வா வரமாட்டா, பக்கத்தில் தலை வச்சு கூட படுக்க மாட்டா. புரிகிறதா? வீண் பேச்சு கடன் கொடுக்காதுங்க. உடன் வசனத்தை பாருங்க. எபேசியர் மன்னித்துக் கொள்ளுங்கள், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வாசிங்க. பிரசங்கி 5:6 வாசிங்க. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, பாருங்க, உன் மாமிசத்தை பாவத்துக்கு உள் ஆக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. மாமிசத்தை பாவத்துக்கு உள்ளாக்குறது வாய், வார்த்தை. எத்தனை புரியுது நான் பேசுறது? Once again, one more time, please read. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க, சரீரத்தை, உன் மாமிசத்தை பாவத்துக்கு உள் ஆக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. வாய்க்கு இடம் கூடாதே. வீண் வார்த்தை. அலப்புகிறவன் என்ன செய்வானா? விழுவான். அப்படிதான் எழுதியிருக்கிறது. அலப்புகிற மூடன் விழுவான். அலப்பிக்கிட்டே இருக்குது. சலா சலா சலா. பேசாது இருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க, பேசினால் ஞானியும் மூடன் என்று எண்ணப்படுவான். அப்படிதான் அர்த்தம். மாமிசத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாயை திறக்காத. வீண் வார்த்தை, வீண் வார்த்தைக்கு இடம் கொடுத்து விட்டோம். வேகமா போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்கள். 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வீணான வார்த்தைக்கு ஒரு நாள் நீதி உள்ள நியாயாதிபதியாய் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக சிங்காசனத்தில் கர்த்தர் உட்கார்ந்திருக்கும் போது நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வீண் வார்த்தைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நீதிமொழிகளில் ஒரு 3 வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 4:28. வாயின் தாறுமார்களை உன்னை விட்டு அகற்றி. வாயின் தாறுமார்கள். கவனமா பேசுங்க. சில தீவிரவாதியின் வார்த்தை ஒரு பெரிய தீவிரவாதி கூட்டத்தை உருவாக்கிவிடும். சில அரசியல்வாதியின் வார்த்தை சில அரசியல்வாதிகளை உருவாக்கிவிடும். அப்படியானால் உங்களுடைய நல்ல வார்த்தை சில நல்லவர்களை உருவாக்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை தானே 70 12 இன்னைக்கு முழு உலகத்தில் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்களை உருவாக்கிட்டு வாயின் தாறுமாறை உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். 6:2 வாசிங்க. 6:2 Proverbs. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். வாய் மொழிகளால் சிக்குண்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். வாயின் வார்த்தையினால் பிடிபட்டாய். உன் வார்த்தையினாலே நீ பிடிபட்டாய். உன் வாயின் மொழியினாலே பிடிபட்டாய். அந்நியன் அல்ல. இதான தேவையெல்லாம் பேசுனேன். புனிலும் தன் வாயினால கெடுமா. அப்படித்தானே சொன்னாங்க பழமொழி. சும்மா இருக்காது, கிச்சு 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 கிச்சின்னு இருக்கும். ஏதாவது விஷ மிருகங்களை தூக்கிட்டு போயிடும். இருக்கிற இடம் தெரிஞ்சிடும். தேவையில்லாத பேச்சு தேவையில்லை. நீதிமொழிகள் 18:21 வாசிங்கள். 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். விசுவாச வார்த்தை பேசுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும்.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லித் தர வேண்டும் என்று விரும்புகிறோம். எதற்கு இடம் கொடுத்தோம்? முதலாவது சொன்னேன், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். இரண்டாவது சொன்னேன், வீண் வார்த்தைகளுக்கு இடம் கொடாதீர்கள். மூன்றாவது ஏசாயா 52:5 அல்லது 4:5 வாசிங்க. 5 and 4 இல்ல 4 and 5. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள், அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? என் ஜனங்கள் விருதாவாய் கொண்டு போகப்பட்டார்கள், அவர்களை ஆளுகிறவர்கள் அவர்களை அலறப் பண்ணுகிறார்கள், நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தூஷிக்கப்படுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. ஏசாயா 52:4-5 தானே. தேவ நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. என் நிமித்தம் தேவநாமம் தூஷிக்கப்பட்டு விடக்கூடாது. என் குடும்பத்தால் தேவநாமம் தூஷிக்கப்படக்கூடாது. என் சுவாபத்தினால் தேவ நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆமா, இவளும் அல்லேலியா கோயிலுக்கு போக வேண்டியதான், இவளும் கிறிஸ்தவ தான், இவளும் பைபிளை தூக்க வேண்டியதான். சொல்லிட்டாங்கன்னா நம்முடைய செய்கையை பார்த்து தேவநாமம் தூஷிக்கிற மாதிரி இருந்தா யார் மூலம் இடறுதல் உண்டாக்குதோ அவங்களுக்கு ஐயோன்னு எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 6:1 வாசியுங்கள். தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடிக்கு அடிமைத்திற நுகத்திற்குட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கனத்திற்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவர்கள். எஜமானியா ரட்சகரா இயேசு கிறிஸ்து நம்முடைய எஜமான ஆண்டவர். ஆண்டவர் கேட்கிறார், சொல்ல நேரமில்லை, நிறைய வார்த்தைகள் ஞாபகம் உண்டு எனக்கு. மல்கியா 1:6 வாசிக்கிறேன், நான் எஜமானனால் என்னுடைய கனம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். எஜமானை கனம் பண்ணினால் உங்கள் மூலம் தேவநாமம் தூஷிக்கப்படாது. நம்முடைய எஜமான ரட்சகராய் இயேசு கிறிஸ்து என் வார்த்தையால், என் வாழ்க்கையால், என் குடும்பத்தால், என் பேச்சால் கர்த்தரை கனம் பண்ணும்போது ஒரு நாளும் தேவநாமம் தூஷிக்கப்படாது என்று உங்களுக்கு சொல்கிறேன். யூதா 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். யூதா Jude 8. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி கர்த்தருடைய அதிகாரத்தை, கர்த்தருடைய ஆளுகையை அசட்டை பண்ணும்போது தேவநாமம் தூஷிக்கப்படும். அவர் உங்களை ஆள ஒப்புக்கொடுங்கள், அவர் உங்களை நடத்த ஒப்புக்கொடுங்கள். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணாதிருங்கள், கர்த்தருடைய ஆளுகையை அசட்டை பண்ணாதிருங்கள். பிரைஸ் பீ தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேதுரு 2:2 2 Peter chapter 2 verse 2. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்களுடைய கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். எதனால தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது? கெட்ட நடத்தையினால். கெட்ட நடத்தையினால். நீங்கள் நற்கிரியை செய்கிறவராய் மாறுங்கள். நல்ல குட் கேரக்டர் உள்ளவங்கள மாறுங்க. செத்த கிரியைகள் நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய கெட்ட நடக்கையினாலே தேவ நாமம் தூஷிக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிப்பு இன்னைக்கு அவசியம். பிரைஸ் பீ தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு போன யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்கள். ஜேம்ஸ் chapter 2 verse 6 and 7. நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். தரித்திரரை கனவீனம் பண்றீங்க. ஐஸ்வரியவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். ஒடுக்குறது யார் தெரியுமா? ஐஸ்வரியவான். அவன் வார்த்தையால், செய்கையால், சிந்தனையால் ஒடுக்கிறான். ஏன் தரித்திரரை கனவீனம் பண்றீங்க? அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள். பாருங்க, தோத்திரம். என்றைக்கு ஏழை தரித்திரனை ஒடுக்குறீங்களோ தோத்திரம், அல்லது ஐஸ்வரியவானுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கே தேவ நாமம் தூஷிக்கப்படும். ஒரு சர்ச்சு முடியுது, எந்த சர்ச்சா இருக்கட்டும், அது பெண்டிகாஸ்ட்ல உள்ள ஆல் டினாமினேஷனா இருக்கட்டும், அல்லது சிஎஸ்ஐயோ, லூதரனோ, லண்டன் மிஷனோ, எந்த சபையோ, பிரஸ்பிட்டேரியனோ, எந்த சபையா இருந்தாலும் சரி, சபைக்கு வர ஏழைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? ஒரு பணக்காரன்ட்ட பேசுற மாதிரி ஏழைட்ட பேசுறீங்களா? ஒரு அழகுள்ளவன்ட்ட பேசுற மாதிரி அழகு இல்லாதவன்ட்ட பேசுறீங்களா? பெரிய பங்களா வச்சிருக்கவங்க பேசுற மாதிரி சபையில் ஒரு வாடகை வீடு வச்சிருக்கவங்க பேசுறீங்களா? தேவநாமம் எப்ப தூஷிக்கப்படும் தெரியுமா? தரித்திரர்களை ஒடுக்கும் போது, தரித்திரர்களை அலட்சியம் பண்ணும்போது நம்மை அறியாமல் தேவ நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படட்டும். Glory be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஓகே, பேசிட்டே போலாம். அடுத்த குறிப்பு நிறைய போகிறேன். ரோமர் 14ஆம் அதிகாரம் 16 குறிப்புகளை மட்டும் சொல்லுகிறேன்.
ரோமன் சாப்டர் 14 verse 16. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடங்கூடாதுங்கள். நிறைய நன்மை செய்திருக்கும், அந்த நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடுத்து விடக்கூடாது. எப்படி தூஷிக்கப்படும்? யாக்கோபு 1:17 வாசிங்கள். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. திறமையாலோ பணத்தினாலோ அறிவினாலோ நன்மை வரல, எனக்கு நன்மை பரலோகத்திலிருந்து தான் வந்துச்சு. ஆகையினாலே லூக்கா 6:33 வாசிங்க. லூக் சாப்டர் 6 verse 33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால், நன்மை செய்தவனுக்கே நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. பாருங்க, பாவிகளும் அப்படி நன்மை செய்தவங்களும் நன்மை செய்வாங்க. அவர் பிரியாணி வாங்கி தந்தா அவர் மட்டன் பிரியாணி தந்தா இவர் சிக்கன் பிரியாணி வாங்கி தருவார். இவர் டீ வாங்கி கொடுத்தா அவர் காஃபி வாங்கி கொடுப்பாரு. கல்யாணத்தில் இவர் 500 ரூபா எழுதுனா அவரு 501 எழுதுவார். நன்மை செய்தவன் தான் நன்மை எழுதுற. உன் நன்மை தூஷிக்கப்படுகிறது அல்லவா? திராணிக்கு தக்கதா செய்யுங்கள். நன்மை செய்தவங்களுக்கு நன்மை செய்தீங்கன்னா ஏழைகளுக்கு யார் செய்கிறது? கஷ்டப்பட்டவங்களுக்கு யார் செய்கிறது? இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவங்களோ அவர்கள் யார் என்பதை இந்த கொரோனா காட்டி கொடுத்துச்சு. அவன் எந்த மதமோ எந்த சபையோ தெரியாது, அவன் யார் என்பதை கொரோனா காட்டி கொடுத்துச்சு. ஏழைகளுக்கு உதவுனாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, அரிசி வாங்கி கொடுத்தாங்க, நல்ல உதவி செய்தாங்க, பணம் கொடுத்தாங்க, காட்டி கொடுத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்து அறியாமல் நிறைய செய்தாங்க. சிலர் வீடியோ எடுத்து போடணும்னு விரும்புனாங்க, அது அவங்க தங்களோட பேர் பிரஸ்தாபத்துக்காக. ஆனால் சிலர் உண்மையாக செய்தாங்க, காட்டி கொடுத்துச்சு. நன்மை செய்கிறது, அவன் எனக்கு நன்மை செய்ததுனால நான் நன்மை செய்கிறதில்லை. நண்பர்களுக்கு நண்பர்கள் உதவி செய்கிற தவறுன்னு நான் சொல்லவில்லை. தோற்ற நன்மை எப்போ தூசிக்கப்படும் தெரியுமா? நன்மை செய்தவனுக்கு திருப்பி நன்மை செய்தால் தூசிக்கப்படும் நன்மை. கவனம். ஐந்தாவது குறிப்பு நிறைய போகிறேன். டைட்டஸ் சாப்டர் 2 verse 4 and 5. தீத்து 2:4-5 வசனங்கள். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும். ஓகே, தேவநாமம் எப்படி தூசிக்கப்படும் தெரியுமா? வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் பாலிய இச்சைகளுக்கு, திருமணமான வாலிபர்களோ திருமணமாகாத வாலிபர்களோ, வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பாலிய வாலிப இச்சைகளுக்கு இடம் கொடுத்தால் அங்கே பிரைஸ் தி லார்ட் அல்லது வசனம் தூசிக்கப்படும். அதனால தான் வாசிக்கிறோம், பாவம் செய்யாதபடி ஒரு வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. அல்லேலூயா. வசனம் தூசிக்கப்பட எப்போ? பாலிய இச்சை இருக்குமானால் வேதம் சொல்லுது பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபரே நீங்கள் பலவான்கள், நீங்கள் பலவான்கள் புத்திரர்கள், பிசாசை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:22 வாசிங்கள். First Timothy chapter 2 verse 22. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள், சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள். ஃபார்மாலிட்டி கர்த்தரை தொழுது கொள்ளாத, கடமைக்கா கர்த்தரை தொழுது கொள்ள. சுத்த இருதயம், கள்ளம் கபடு இல்லாத சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள். அல்லேலூயா. யோவேல் 1:8 ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை இருக்குது. ஜோயல் chapter 1 verse 8. தோத்திரம் வாசிங்க. தன் பாலிய வயதின் புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்கிற பெண்ணை போல புலம்பு. பாருங்க, பாலிய வயசுள்ள புருஷனுக்காக ரெட்டுடுத்தி இருக்காளாம். துக்கத்தில் உட்காந்து ரெட்டுனா சாக்கு வஸ்திரம். அன்னைக்கு துக்கம் வந்தாதான் சாக்கு வஸ்திரம். வாலிப வயதில் உள்ள புருஷன் சரியில்லை, அவனுக்கு துக்கத்திற்காக சணல் வஸ்திரம் ஊத்திருந்தாளாம். இது யோவேல் தீர்க்கதரிசன வார்த்தை. இன்னைக்கு வாலிபர்கள் யோசித்துக் கொள்ளுங்க. அன்னைக்குள்ள அப்பா அம்மா எல்லாம் அவங்க இப்போ டெக்னாலஜி இல்லை, இன்னைக்கு ஹை டெக்னாலஜினால சிக்கி கொண்டோம் எங்கேயோ. அநேக குடும்பங்களுக்குள் பிரச்சனை. இன்னைக்கு சொல்ல நேரில் வார்த்தைகளை முடிக்கிறேன். தேவன் வசனம் தூசிக்கப்பட்டு விடக்கூடாது. நிறைய வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், மகத்துவங்களை தந்திருக்கிறார். எப்போ? பாலிய இச்சைகளில் வாலிப இச்சைகளில் சிக்குண்டு கொண்டால் தேவனுடைய வார்த்தை தூசிக்கப்பட்ட இடம் கொடுத்து விடுவீர்கள். கவனம். கடைசியாய் யோபு 10:1. Job chapter 10 verse 1. என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து, நான் துயரத்திற்கு எனக்குள்ள இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன். துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன். எதுக்கு இடம் கொடுத்துட்டோம் தெரியுமா? துயரத்திற்கு. துயரத்துக்கு இடம் கொடுத்துட்டோம். துயரம்னா என்ன? துயரம் என்றால் துக்கம், கவலை, நீங்க முடியாத ஒரு சம்பவம் தான் துயரம். ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏசாயா 61:3 வாசிங்கன்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, துயரத்துக்கு பதிலாக
தாங்க முடியாத கவலை, வேதனை, துயரத்துக்கு பதிலா ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலா துதியினுடைய தருகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 29:8 மட்டும் வாசிங்க. ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் துயரத்துக்கு ஒப்பு கொடுத்தார் தெரியுமா? எசேக்கியா ராஜா 25 வயசுல ராஜாவை மாறுறார். இது 29 அதிகாரம். 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கை. 29 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வசனத்தை வாசிக்க வேணா, டக் டக்னு அந்த சில வார்த்தைகளை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்களேன். பிரைஸ் 2 நாளாகமும் அந்த பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் 28 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பாருங்க, துயரம் வர காரணம் என்ன தெரியுமா? 19 வசனம், கர்த்தருக்கு விரோதமாய் மிகவும் துரோகம் பண்ணினார்கள். 22 வசனம், பிரைஸ் லார்ட், நொறுக்கப்பட்ட காலங்களில் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான் எசேக்கியாவுக்கு அப்பா. 23, தமஸ்குவின் தெய்வங்களுக்கு அவன் பலியிட்டான், விக்கிரகத்துக்கு பலியிட்டான். அல்லேலூயா. அது அனைவரும் நாசமாகிறதுக்கு ஏதுவாயிற்று. துயரம் வர காரணத்தை பாருங்க. ஆகாஷ் ராஜா 24 பாருங்க, தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை பூட்டி போட்டார். திறந்திருக்க வேண்டிய ஆலயம் பூட்டி போட்டார். 25, அந்நிய தெய்வத்திற்கு தூபம் காட்டினார், கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார். ஃபைனலி 29 அதிகாரத்தில் பாருங்க, 6-7 வசனங்கள். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி தேவனாய் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதுக்கு முதுகு காட்டினார்கள். 7, தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதைகளை பூட்டி போட்டார்கள். அதனால தான் 8வது வசனம் சொல்லுது, ஆகையால் கர்த்தருடைய கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர்கள் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினாலே காண்கிறபடி துயரத்திற்கு திகைப்புக்கும் பழிக்கும் ஒப்பு கொடுத்தார். ஆமென். துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். ஜெபிக்க போகிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆரம்ப வசனத்தை வாசிங்க. தீத்து 2:15 வாசியுங்கள். இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாய். ஒரு நபரும் அசட்டை பண்ண இடம் கூடாது. எதனால்? பிசாசுக்கு இடம் கொடுப்பதனாலும் மற்றவர்கள் அசட்டை பண்ணலாம். வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தால் மற்றவர்கள் நம்மை அசட்டை பண்ணி விடுவார்கள். தேவ நாமம் தூசிக்கப்பட இடம் கொடுத்தால் மற்றவர்கள் அசட்டை பண்ணி விடுவார்கள். உங்கள் நீங்கள் செய்த நன்மை தூசிக்கு இடம் கொடுத்தா மற்றவங்க அசட்டை பண்ணுவாங்க. அல்லேலூயா. உங்கள் மூலம் தேவ வசனம் தூசிக்கப்பட இடம் கொடுத்தால் மற்றவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். கடைசியா, துயரத்திற்கு இடம் கொடுத்தால் மற்றவர்கள் அசட்டை பண்ணுவார்கள். இடம் கூடாதுங்கள். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். God bless you. Praise the Lord. Hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரப்பா. நான் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். God bless you. Hallelujah. 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 இடம் கூடாதுங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் அதிபதி பிசாசு என்கிட்ட வரான், எனக்கு அவன்கிட்ட ஒன்றும் இடம் இல்லை, இடம் இல்லைன்னே சொல்லிட்டார். இடம் கூடாதுங்கள். கர்த்தர் நல்லவர். எதெல்லாம் இடம் கொடுத்தீங்க? நான் முதல்ல நிறைய பட்டியல் போட்டேன். எதுக்கோ இடம் கொடுத்து சிலர் மாறிவிட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை துடைத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாவ பிசாசை தூரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஜெபம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஒரு வாரமாய் கர்த்தர் இந்த பகுதியை என்னோடு பாரப்படுத்தி கொண்டிருந்தீர். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் விசுவாசிகளாக இருந்தும் ஊழியராக இருந்தும் அநேக நேரத்தில் அநேக காரியத்துக்கு இடம் கொடுத்ததனால் அநேகர் அசட்டை பண்ணிவிட்டார்கள். ஓ, தனிப்பட்ட வாழ்க்கையை அசட்டை பண்ணப்பட்டவர்கள் உண்டு, குடும்பத்தில் அசட்டை பண்ணப்பட்டவர்கள் உண்டப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது? பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெளிவாய் கர்த்தரோடு பேசினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு உணர்த்துனதற்காக நன்றி. வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவ நாமம் தூசிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய வசனம் தூசி
தூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. செய்த நன்மை ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹalleluya, தூசிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது, துயரத்திற்கு இடம் கொடுக்க கூடாது என்று கர்த்தர் பேசினீரே. இந்த வார்த்தையை உணர்ந்து வாழ கிருபை தாரும். இவர்களை ஆசீர்வதியும், தங்களை திருத்திக் கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஹalleluya, ஹalleluya. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகந்தாங்க. வெளிநாடுகள், வெளி மாவட்ட மாநிலத்திற்கு பிள்ளைகளை பாதுகாத்து பராமரிக்கும்படி ஜெபிக்கிறோம். வேலை, வியாபாரம், தொழில் செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரோட பூரண கிருபை இருக்கட்டும், நன்மையும் கிருபையும் தங்கட்டும். ஆண்டவரே, இது வெளிப்படுத்துகிற தொலைக்காட்சி நிறுவனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாரும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போதும் எப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் நம் அருகில் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.